எனதருமை மாணவ செல்வங்களே, உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். நீங்கள் அனைவரும் PT4 தேர்வினை மிகவும் அழகாக எழுதியுள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நாம் இன்று டேர்ம் 2 இரண்டாம் பருவ தேர்வுக்கு உரிய பாடப்பகுதிகளை மீண்டும் ஒருமுறை மீள்பார்வை என்ற முறையில் பார்க்க இருக்கின்றோம். டேர்ம் 2 தேர்வுக்குரிய பாடப்பகுதிகள் என்னென்ன என்பதை பார்ப்போம். திருக்குறள் இயல் 5 உள்ள திருக்குறள் என்னும் செய்யுள் பகுதியும், தமிழர்களின் வீர கலைகள் என்னும் உரைநடை பகுதியையும், கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் துணைப்பாட பகுதியையும், இணைப்பு சொற்கள் என்னும் இலக்கண பகுதியையும், இயல் 6 உள்ள உழவு பொங்கல் என்னும் செய்யுள் பகுதியையும், விதை திருவிழா என்னும் உரைநடை பகுதியையும், நேர்மை நிறைந்த தீர்ப்பு என்னும் துணைப்பாட பகுதியையும், அடுக்கு தொடர் இரட்டை கிளவி என்னும் இலக்கண பகுதியையும், இயல் 7 உள்ள சிறுபஞ்சம் மூலம் என்னும் செய்யுள் பகுதியையும், மாறி தந்த வள்ளல் என்னும் உரைநடை பகுதியையும், தலைமை பண்பு என்னும் துணைப்பாட பகுதியையும், இணை சொற்கள் என்னும் இலக்கண பகுதியையும், இயல் 8 உள்ள கல்வியே தெய்வம் என்னும் செய்யுள் பகுதியையும், நீதியை நிலைநாட்டிய சிலம்பு என்னும் உரைநடை பகுதியையும், காணாமல் போன பணப்பை என்னும் துணைப்பாட பகுதியையும், மயமொழி சொற்கள் என்னும் இலக்கண பகுதியையும், கடிதம், அலுவலக கடிதம், பொது கட்டுரை எவ்வாறு எழுதலாம் என்பதையும் நாம் மீண்டும் ஒரு முறை மீள்பார்வை என்ற முறையில் பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவதாக அலுவலக கடிதம் எவ்வாறு எழுதலாம் என்பதை பார்ப்போம். நம்ம அலுவலக கடிதம் நான் எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு உங்களிடம் நிறைய முறை கூறியுள்ளேன். இப்ப அலுவலக கடிதம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? அனுப்புனர் இருக்கணும். வெரி குட். முதல்ல என்ன இருக்கணும்? அனுப்புனர் இருக்கணும். அடுத்தது பெறுநர் இருக்கணும். இப்ப அனுப்புனர்ல யாருடைய முகவரி இருக்க வேண்டும்? உங்களுடைய முகவரி இருக்க வேண்டும். அனுப்புனர் உங்களுடைய பெயர், உங்களுடைய தெரு பெயர், உங்களுடைய ஊர் பெயர், உங்களுடைய நகராட்சி. அது மாதிரி பெறுநர், நம்ம இந்த கடிதத்தை யாருக்கு எழுதுறோம்? குடிநீர் வசதி வேண்டி நகராட்சி ஆணையருக்கு விண்ணப்பம், சாலை வசதி வேண்டி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு விண்ணப்பம், நூலக வசதி வேண்டி நூலக இயக்குநருக்கு விண்ணப்பம் அப்படி நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா? இப்ப இந்த பெறுநர்லாம் அவர்களுடைய முகவரி எழுதணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருச்சி அப்படின்னு. அடுத்தது ஐயா, ஐயா வணக்கம். நம்ம என்ன பொருள் அப்படி எழுதணும்? குடிநீர் வசதி வேண்டி விண்ணப்பமா அல்லது சாலை வசதி வேண்டி விண்ணப்பமா, அதை நம்ம எழுதணும். எழுதுறதுக்கு அப்புறம் அந்த கருத்து, எங்கள் ஊரில் 500 பேருக்கு மேல் வசித்து வருகின்றனர், அதை நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா? அந்த கருத்து எழுதணும். எழுதி முடிச்சோன்னா நன்றி சொல்லணும். நன்றி சொல்லிட்டு இந்த பக்கம் நன்றி சொல்லிட்டு அந்த சைடு நம்ம என்ன எழுதணும்? இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள உங்களுடைய பெயர் எழுதணும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இடம், நாள். இடம்ங்கிறதுல உங்களுடைய ஊர் பெயர், நாளுங்கிறதுல நீங்க என்று தேர்வு எழுதுறீங்களோ, நீங்க என்னைக்கு தேர்வு எழுதுறீங்களோ அந்த தேதியை மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இறுதியா என்ன எழுதணும்? உரைமேல் முகவரி. இந்த உரைமேல் முகவரியில யாருடைய அட்ரஸ் எழுதணும்? வெரி குட். அந்த பெறுநர் அட்ரஸ் அப்படியே எடுத்து எழுதிடணும். ஓகேவா? இதுதான் அலுவலக கடிதம். எந்த மாதிரி அலுவலக கடிதம் கேட்டாலும் அதற்கு இதுதான் என்னது? இந்த ஃபார்முலா, இதுதான் ஃபார்முலா. நீ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எந்த மாதிரியான அலுவலக கடிதம் கேட்டாலும் அதுல அனுப்புனர், பெறுநர், ஐயா, பொருள், கருத்து, இப்படிக்கு, இடம், நாள், உரைமேல் முகவரி கட்டாயம் இடம்பெற வேண்டும். இது இருந்தால்தான் அந்த கடிதம் முழுமை பெறுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது பொது கட்டுரை எவ்வாறு எழுதலாம்? இப்போ பொது கட்டுரையில ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன எழுதணும்? தலைப்பு எழுத வேண்டும். இந்த தலைப்பு எழுதுனா அதுக்கு ஒரு மதிப்பெண். தலைப்புக்கு கீழே குறிப்பு சட்டம் அப்படின்னு போட்டுட்டு முன்னுரை, அந்த உட்தலைப்பு எழுதிட்டு முடிவுரை அப்படின்னு எழுதணும். அழகா ஒரு பாக்ஸ் போட்டு, பாக்ஸ்ல முன்னுரை, அந்த உட்தலைப்புகள், அப்புறம் முடிவுரை எழுதணும். ஓகேவா? எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைப்பும் எடுத்து எடுத்து எழுதணும். முன்னுரை எழுதணும், அப்புறம் அந்த உட்தலைப்புகளை விவரித்து எழுதணும், இறுதியில முடிவுரை எழுதணும். முடிவுரை இல்லை அப்படின்னா அந்த கட்டுரை முழுமை பெறவில்லை அப்படின்னு அர்த்தம். அதனால முடிவுரை கட்டாயம் எழுததான் வேண்டும். நாம் முதலாவதாக திருக்குறள் என்னும் செய்யுள் பகுதியை பார்ப்போம். திருக்குறள் இதனை எவ்வாறு பிரித்து எழுதலாம்?
வெரி குட். திரு கூட்டல் குறள். திரு அப்படின்னா என்ன? சூப்பர். சிறப்பு, செல்வம், மேன்மை, அழகு. திரு அப்படின்னா சிறப்பு, செல்வம், மேன்மை, அழகு என்ற பல பொருள்களில் வரும். ஓகே. குறள் அப்படின்னா என்ன? வெரி குட். குறள் அப்படின்னா குறுகிய அடியினை உடையது. குறள் அப்படின்னா குறுகிய அடியினை உடையது. திருக்குறள் அப்படின்னா மேன்மையான கருத்துக்களை, மிகவும் உயரிய கருத்துக்களை குறைவான அடியில் கூறும் ஒரு நூல் தான் திருக்குறள். மேன்மையான கருத்துக்களை குறுகிய அடியில் கூறும் ஒரு நூல் எது அப்படின்னா திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு நிறைய பெயர்கள் அழைக்கிறாங்க. இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா நிறைய பெயர்களில் அழைக்கிறார்கள். முப்பால், பொய்யாமொழி, உலக பொதுமறை, உத்தரவேதம் அப்படின்னு நிறைய பெயர்கள் அழைக்கிறாங்க. இதற்கு திருக்குறளுக்கு முதலில் வழங்கிய ஒரு பெயர் என்ன அப்படின்னா முப்பால். ஓகே, இதுக்கு ஏன் முப்பால் அப்படின்னு பெயர் சொல்றாங்க? நீங்க சொல்லுங்க. வெரி குட். முப்பால் அப்படின்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இந்த 3 பால்களும் ஒருங்கே அமைந்த ஒரு நூல் எது அப்படின்னா திருக்குறள். அதனாலதான் இந்நூலிற்கு திருக்குறள் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. ஓகே. அறத்துப்பால்ல எத்தனை அதிகாரம் இருக்கு? வெரி குட். 38. பொருட்பால்ல 70 அதிகாரம் இருக்கு. இன்பத்துப்பால்ல 25 அதிகாரம் இருக்கு. திருக்குறள்ல மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்கு. அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம் 1330 பாடல்களை உடையதான் திருக்குறள். ஓகே. இந்த திருக்குறள் டேஸ் நூல்களுள் ஒன்று. 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 17 அப்படின்னா 18. 17 அப்படின்னா 18. இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள்ல நீதி நூல்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? வெரி குட். 11 இருக்கு. இந்த 17 கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்கள் மொத்தம் 11 இருக்கு. அதில் ஒன்றுதான் திருக்குறள். இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓலைச்சுவடிகள்ல தான் இருந்துச்சு. முன்னாடியில பார்த்தீங்கன்னா நூல்கள் என்பதே இல்லை. முன்னாடியில ஓலைச்சுவடிகள்ல தான் இருந்துச்சு. அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் திரட்டி, ஓலைச்சுவடிகள் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி நமக்கு நூலாக தந்தவர் யார் அப்படின்னா மலையத்து வசன் மகன் ஞான பிரகாசர். இவர் தான் நாம் அதில் உள்ள பொருள்களை புரிந்து நம்மளுடைய வாழ்வு மேலும் மேலும் வளம் பெற வேண்டும் என்பதற்காக ஓலைச்சுவடியில் இருந்த திருக்குறள் அனைத்தையும் ஒருங்கே திரட்டி நூல் வடிவில் தந்தார். யாரு? ஞான பிரகாசர். இவருதான் 1812 நம்ம தஞ்சையில் முதலில் திருக்குறளை நூல் வடிவில் அச்சிட்டு நாம் பயன்பெறும் வகையில் நமக்கு அளித்தார். அடுத்தது, இந்த திருக்குறளுக்கு எண்ணற்றவங்க உரை எழுதியிருக்காங்க. இந்த திருக்குறளுக்கு பாத்தீங்கன்னா பல பேர் உரை எழுதியிருக்காங்க. அது யார் முதல் உரை எழுதினார் அப்படின்னா மணக்குடவர். மணக்குடவர் தான் திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர். இப்ப எண்ணற்ற பேர் உரை எழுதியிருக்காங்க. அது யாருடைய உரை சிறந்த உரை? வெரி குட். பரிமேல் அழகரின் உரை தான் சிறந்த உரை. திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. இருந்தாலும் அதில் யாருடைய உரை சிறந்ததாக சொல்லப்படுது அப்படின்னா பரிமேல் அழகரின் உரை தான் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. ஓகேவா? இந்த திருக்குறள் பாத்தீங்கன்னா எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? வெரி குட். 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஒரு நூல் எது அப்படின்னா திருக்குறள். உலகத்திலே பாத்தீங்கன்னா அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் நமது திருக்குறள் 3ஆம் இடத்தில் உள்ளது. ஓகே. திருக்குறளுக்கும் டேஸ் என்ற எண்ணிற்கும் நெருங்கிய தொடர்புடையது 7. இந்த 7 என்ற எண் எத்தனை முறை பயின்று வந்துள்ளது? 8. இப்படி நம்ம திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி நிறைய செய்திகள்லாம் சொல்லியிருக்கேன். அதற்கு இப்ப நேரம் இல்லை. நம்ம அடுத்தது இந்த திருக்குறள் என்ற நூலை எழுதியவர் யாரு? திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவர் எங்கு பிறந்தார்? நம்ம சென்னையில் உள்ள மயிலாப்பூர்ல பிறந்தார். இப்ப திருவள்ளுவருக்கு பார்த்தீங்கன்னா நாயனார், தேவர், பொய்யில் புலவர், முதற் பாவலர் அப்படின்னு நிறைய பெயர்கள்ல அழைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது நம்மளுடைய திருவள்ளுவர் இருக்காருல்ல, நம்மளுடைய திருவள்ளுவர் இந்த திருக்குறளை அரங்கேற்றிய இடம் எது அப்படின்னா நம்மளுடைய மதுரை. யாருடைய உதவியுடன் அரங்கேற்றினார் அப்படின்னா ஔவையாரின் உதவியுடன் அரங்கேற்றிருக்கார். ஓகே. நம்ம 1900 முன்னாடி வரைக்கும் திருவள்ளுவர் அப்படின்னா எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது.
1900க்கு அப்புறம் தான் திருவள்ளுவருக்கு ஒரு உருவம் தர வேண்டும், திருவள்ளுவருக்கு ஒரு உருவம் தர வேண்டும் அப்படின்னு பல்வேறு புலவர்கள் முயற்சித்தார்கள். அதில் நம்ம பாரதிதாசனும் ஒருவர். பாரதிதாசனும் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனும் ராமச்செல்வன் இவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். ராமச்செல்வன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரர். பாரதிதாசன் போய் சொல்றாரு ராமச்செல்வன், நண்பா, நம்மளுடைய தமிழ் புலவரான திருவள்ளுவரின் உருவத்தை இந்த உலகறிய நாம் செய்ய வேண்டும், அதற்காக அவருடைய உருவத்தை நாம் வரைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராமச்செல்வன் சொல்றாரு, ஆம் நண்பா, நம்மளுடைய தமிழ் புலவரான திருவள்ளுவரின் உருவத்தை இந்த உலகறிய செய்ய வேண்டும் எனில் ஒரு சிறந்த ஓவியரை நாம் காண வேண்டும் அப்படின்ட்டு பாரதிதாசனும் ராமச்செல்வனும் போய் தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த ஓவியரான வேணுகோபால் சர்மாவை சந்திக்கிறாங்க. தமிழகத்திலே ஒரு சிறந்த ஓவியர் யார் அப்படின்னா வேணுகோபால் சர்மா. அவரை சந்தித்து திருவள்ளுவர்னா இப்படிதான் இருப்பார் அப்படின்னு ஒரு உருவத்தை சொல்றாங்க. அதன்படியே வேணுகோபால் சர்மா அவர்களும் திருவள்ளுவரின் உருவப்படத்தை வரைந்து தந்தார். அந்த திருவள்ளுவரின் உருவப்படத்தை நம்மளுடைய சென்னையில் உள்ள சட்டமன்றத்தில் 1964ஆம் ஆண்டு திறந்து வைத்தவர் யார் அப்படின்னா நம் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் திறந்து வைத்தார். நம்மளுடைய திருவள்ளுவரின் அந்த உருவப்படத்தை திறந்து வைத்தவர் யார் அப்படின்னா ஜாகிர் ஹுசேன். ஓகே, இதுதான் திருக்குறள். திருவள்ளுவரை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த திருவள்ளுவருடைய காலம் என்ன அப்படின்னா கிமு 31. வெரி குட். இப்ப நம்ம அவர் எழுதிய பண்புடைமை என்னும் அதிகாரத்தை பார்ப்போம். பண்புடைமை அப்படின்னா என்ன? பண்பு உடையவர்களாக இருத்தல். இந்த பண்புடைமை நம்ம எவ்வாறு பிரித்தெழுதலாம்? பண்பு கூட்டல் உடைமை. உடைமை அப்படின்னா உடையவர்களாக இருத்தல், பண்பு அப்படின்னா நற்பண்பு, நற்பண்பு உடையவர்களாக இருத்தல். இதுல முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்பு உடையவராக வாழ்வதற்குரிய வழிகள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பண்பு உடையவராக நம்ம எல்லாம் வாழணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி? அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம அன்பு உடையவர்களாக இருத்தல் வேண்டும். யார் மீது? நம்மளுடைய அப்பா அம்மா மீதா, நம்மளுடைய உறவினர்கள் மீதா, யார் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும்? உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களின் மீதும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களின் மீதும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அடுத்து என்ன சொல்றாங்க? உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல். ஆன்ற அப்படின்னா உயர்ந்த, உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் அப்படின்னா என்ன? ஒரு பெரிய மாளிகை கட்டி அதுல நம்ம பிறந்திருக்கணும் அப்படியா? அப்படி இல்லை. உயர்ந்த குடி அப்படின்னா அறப்பண்புகளை உடைய ஒரு குடும்பத்தில் நாம் மகனாக பிறந்திருக்க வேண்டும். நற்பண்புகள் உடைய ஒரு இல்லத்தில், ஒரு வீட்டில் நாம் மகனாக பிறந்திருக்க வேண்டும். இது 2 தான் பண்புடையவராக வாழ்வதற்குரிய நல்ல வழிகள் அப்படின்னு யார் சொல்றா? திருவள்ளுவர் சொல்றார். ஓகே, பண்புடையவராக வாழ்வதற்குரிய நல்ல வழிகள் என்ன? ஒன்று அன்புடையவர்களாக இருத்தல், மற்றொன்று உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல். ஓகே, அடுத்து பாருங்க, யாரை உலகம் பாராட்டும்? இந்த உலகம் யாரை பாராட்டும்? நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயன் அப்படின்னா நேர்மை. நேர்மையான வழியில யார் யாரெல்லாம் எல்லாருக்கும் உதவி செய்யறாங்களோ அவர்களை இந்த உலகம் உள்ளவரை பாராட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகம் யாரை பாராட்டும்? நேர்மையான வழியில உதவி செய்பவர்களை தான் இந்த உலகம் உள்ளவரை பாராட்டும். அப்போ இந்த உலகம் நம்மளே பாராட்ட வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நேர்மையான வழியில பிறருக்கு உதவி செய்யணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இவ்வுலகம் நிலை பெற்றிருக்க யார் காரணம்? நம்ம தான் காரணம். இந்த உலகம் இன்றளவும் நிலை பெற்றிருக்க யார் காரணம்? நம்ம தான் காரணம். ஏன்? இவ்வுலகம் யாரால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது? பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேன் மண்புக்கு மாயவர் மண் அப்படின்னு சொல்றாரு. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றே மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் அப்படின்னு யாரு? நம்ம தான். நம்ம எல்லாருமே நற்பண்பு உடையவர்கள். நம்மளை போல நற்பண்பு உடையவர்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு இருப்பதால் தான் இவ்வுலகம் இன்றளவும் நிலை பெற்று கொண்டு இருக்கிறது. நம்மளை போல நற்பண்பு உடையவர்கள் இல்லை அப்படின்னா இந்த உலகம் என்றோ மண்ணோடு மண்ணா அழிந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்மெல்லாம் நற்பண்பு உடையவர்களாக வாழ வேண்டும். அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படிதான் நம்ம இனிமேலும் வாழணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, மரம் போன்றவை யார்?
இந்த உலகில் பிறந்த மனிதர்களில் மரம் போன்றவர் அப்படின்னா யார்? அறம் போலும் கூர்மையரேனும் மக்கட்பண்பு இல்லாதவர் மரம் அப்படிங்கிறார். அறம் அப்படின்னா நம்ம மரத்தெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு கருவி, அது எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு கூர்மையா இருக்கும். அவ்வளவு கூர்மையான அறிவுடையவர்களாக நாம் வாழ்ந்தாலும், நான் எம்ஏ படிச்சிருக்கேன், எம்எட் படிச்சிருக்கேன், எம்ஃபில் பண்ணியிருக்கேன், பிஹெச்டி பண்ணியிருக்கேன், அப்படின்னு நான் டாக்டர் பட்டம் அப்படின்னா நான் பெரிய பெரிய ஆள் படிப்பு படிச்சிருக்கேன், இருந்துட்டு போ, ஒரு சாதாரண மனிதனை மதிக்க தெரியாத பண்பு இல்லாதவன் அப்படின்னா நீ மரம் அப்படிங்கிற. நான் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் ஒரு மனிதனை மதிக்க தெரியல அப்படின்னா நான் யாரு? மரம் அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றாங்க? திருவள்ளுவர் சொல்றாரு. அதான் அறம் போலும் கூர்மையரேனும், அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவர்களாக வாழ்ந்தாலும் மக்களுக்கு உரிய பண்பு இல்லை அப்படின்னா நம்ம எல்லாம் மரம். அதனால் நம்மளால் இயன்றவரை நம்ம என்ன பண்ணணும்? மனிதரை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்த பாருங்க, பண்பில்லான் பெற்ற செல்வம் எவ்வாறு பயனில்லாது போகும். பண்பு இல்லான் அப்படின்னா பண்பு இல்லாதவன் பெற்ற செல்வம் எவ்வாறு பயனில்லாது போகும். இப்ப ஒரு பெரிய அளவு ஒரு பாத்திரம் இருக்கு, ஒரு தூய்மையற்ற பாத்திரம். தூய்மையற்ற பாத்திரத்துல ஒரு நல்ல பாலை ஊத்துறோம் அப்படின்னா அந்த பால் என்ன ஆகும்? வீணாக போயிடும். அது போலதான் நற்பண்பு இல்லாதவன்ட்ட நாம் கொடுக்கக்கூடிய செல்வமானது அவனுக்கும் பயன்படாது, அடுத்தவருக்கும் பயன்படாமல் கெட்டுவிடும் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? அதாவது நாம் நற்பண்பு உடையவர்களாக இருந்தா நம்ம கிட்ட உள்ள செல்வத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் பகிர்ந்து அளிப்போம். ஆனால் நம்மகிட்ட நற்பண்பு இல்லை அப்படின்னா அந்த செல்வத்தை நாமும் பயன்பட மாட்டோம், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ மாட்டோம். அதுதான் பண்பில்லாதவன் பெற்ற செல்வம் அவ்வாறுதான் பயனில்லாது போகும். அதாவது நல்ல பால் தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் கெடுவது போன்று அந்த பணமும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இந்த பண்புடைமை அப்படின்னா என்ன, அதில் உள்ள வினா எந்த மாதிரி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இப்ப நம்ம அதுக்கு அடுத்தது தமிழர்களின் வீரக்கலைகள் என்னும் உரைநடை பகுதியை பார்ப்போம். வீரக்கலைகள் தனக்கென்று தனித்த நாகரிகமும் பண்பாடும் உடையது யாருடைய மரபு அப்படின்னா அது தமிழர்களின் மரபு. தனக்கென்று தனித்த நாகரிகத்தையும் பண்பாட்டையும் உடையவன் யார் அப்படின்னா தமிழன். தமிழன் கொடுக்கும் திறனில் மட்டுமல்ல, அதாவது கொடுக்கும் வள்ளல் தன்மையில் மட்டுமல்ல, கொடைத்திறத்திலும் வீரத்திலும் சிறந்தவன் யார் அப்படின்னா தமிழன். தமிழனானவன் கொடைத்திறத்திலும் சரி வீரத்திலும் சரி தமிழனுக்கு நிகர் தமிழன் மட்டுமே. இந்த தமிழன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாளாண்மையால், வாள் அப்படின்னா நம்ம வீசுவோம் பார்த்தீங்களா வாள், அந்த வாளாண்மையால் பகைவரை வென்றான். வாளாண்மையால் பகைவரை வென்றவன் யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழன். தாளாண்மையால், தாளாண்மை அப்படின்னா விடாமுயற்சி, தாளாண்மை அப்படின்னா விடாமுயற்சி. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நிலங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய மலைகள் போலவும் பள்ளம் போலவும் இருந்தது. இதை என்ன பண்ணான் அப்படின்னா தமிழன் அந்த மலைகளை வெட்டி பள்ளத்தில் போட்டு சமநிலப்படுத்தினான். நிலத்தை 4 வகைப்படுத்திய நாகரிக மனிதன் யார் அப்படின்னா தமிழன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என நிலத்தை 4 வகைப்படுத்திய மனிதன் யார் அப்படின்னா தமிழன் அப்படின்னு சொல்றாங்க. பாலை பார்த்தீங்கன்னா இப்பதான் தோன்றுச்சு. அதாவது முல்லையும் குறிஞ்சியும் முறைமை திரிந்து பாலை என்பது படிமம் கொள்ளும். இந்த முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறிய ஒரு நிலம் தான் பாலை. ஆனா பல காலத்துல 4 வகை நிலங்கள் தான் இருந்துச்சு. குறிஞ்சி நிலம், முல்லை, மருதம், நெய்தல். இப்போ குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும், முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த பகுதியும், நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும், மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும். இந்த பகுதிகளை உருவாக்கியவன் யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழன். இந்த கரடு முரடாக இருந்த பாதைகளையும் கழனி ஆக்கியவன், கழனி அப்படின்னா வயல்கள் ஆக்கியவன் யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழன். அவனுடைய வீர கலைகள் பற்றி தான் நாம இந்த உரைநடையில் பார்க்க போகின்றோம். அதில் முதலாவதாக ஏறு தழுவுதலை பற்றி பார்ப்போம். ஏறு அப்படின்னா என்ன? படிக்கட்டுல ஏறுதா? அது இல்லை. ஏறு அப்படின்னா காளை. எந்த காளை? விடியற் காளையா? இல்லை. காளை அப்படின்னா நம்ம வீட்டில் வளர்ப்போம் பார்த்தீங்களா மாடு, அது காளை மாட்டை குறிக்கும். ஏறு அப்படின்னா காளை மாட்டை குறிக்கும். ஏறு தழுவுதல் அப்படின்னா என்ன? அந்த காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும். காளை மாட்டோட வீரத்தை அடக்கணும், அந்த காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதுதான் ஏறு தழுவுதல். மாட்டோட கொம்பை பிடிக்கிறவன் தான் ஆண்மகன் அப்படிம்பாங்க, மாட்டோட வாழை பிடிக்கிறவன் ஆண்மகன் அல்ல அப்படிம்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்மகன்கள் எல்லாமே எங்க பண்ணுவாங்க?
மாட்டின் கொம்பை பிடிப்பார்கள் அல்லது மாட்டோட திமிழ் பகுதியை பிடிப்பார்கள். இந்த ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் நடைபெற்றது அப்படின்னா முல்லை நிலம். இப்ப முல்லை நிலம் அப்படின்னா என்ன சொன்ன, காடும் காடு சார்ந்த பகுதியும். இப்போ காடு அப்படின்னா பசுமையான புல்லு நிறைய இருக்கும். அந்த புல்லெல்லாம் உண்ட மான் எப்படி இருக்கும், நல்லா கொழு கொழுன்னு பயங்கர வலிமையோட இருக்கும். அந்த வலிமையான மாட்டின் வீரத்தை அடக்குவோம் தான் ஆண்மகன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த ஏறு தழுவுதல்ல நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும், மாட்டை பிடிச்சிக்கிட்டே ஓடணுமா? இல்ல, அந்த மாட்டோட திமிழ் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த திமிழ் பகுதியை பிடித்தவரை 3 துள்ளல் வரை இருக்கும். மாட்டை திமிழ் பகுதியை பிடிச்சினா உன்னை என்ன சொல்லுவாங்க, ஏய் வா என்னோட திமிழ் பகுதியை பிடி அப்படின்னு இருக்குமா? அப்படிலாம் இருக்காது. மாட்டோட நெருங்கினால அது என்ன பண்ணும், அப்படி சீறி பாயும். இருந்தாலும் அதனுடைய சீறுதலுக்கெல்லாம் அப்பால் என்ன பண்ணுவாங்க, அதனுடைய இந்த திமிழ் பகுதியை பிடித்து அடக்குவாங்க. அவ்வாறு பார்த்தீங்கன்னா 3 துள்ளல் வரை நம்ம அப்படியே விடவே கூடாது. உடும்பு பிடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடும்பு பிடிச்சிச்சுன்னா விடவே விடாது. நம்ம அது போலதான் அந்த திமிழ் பகுதியை பிடித்தவர் அப்படியே இருக்கணும். அது 3 துள்ளல் வரை துள்ளதுக்கு அப்புறம் நம்ம கையெடுத்தது அப்படின்னா நம்ம தான் வெற்றி பெற்றவன். அல்லது 30 வினாடிகள் வரை அந்த மாட்டு மீது பயணிக்க வேண்டும். மாடு பார்த்தீங்கன்னா அந்த நீங்க இந்த மாட்டு பிடி பார்த்துருக்கீங்களா? அந்த வெளியில வரும்போது, அந்த வெளியில வரப்போ பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணுவாங்க, மாடுபிடி வீரர்கள் அப்படின்னா வரிசையா நிற்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்களே தாண்டி என்ன பண்ணுவாங்க போவோம். அவ்வாறு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாடுபிடி வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த மாட்டை அப்படியே ஜம்ப் பண்ணி பிடிச்சிப்பாங்க. இப்படி ஒரு 15 மீட்டர் வரை, அதாவது 15 மீட்டர் வரைக்கும் போகணும். அல்லது 30 வினாடிகள் வரை அந்த மாட்டோட அந்த திமிழ் பகுதியில் அதை பிடித்தவாறு இருக்கணும். அல்லது 3 துள்ளல் வரை அதை பிடித்தவாறு இருக்கணும். இவ்வாறு எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் தான் அந்த ஏறு தழுவுதல் போட்டியில் வெற்றி பெற்றவன். இப்ப நம்ம எல்லாம் ஏறு தழுவுதல் வெற்றி பெறனா என்ன பண்ணோம், அவருடைய காளையில அந்த காளையின் திமிழ் பகுதியை பிடித்தவாறு 3 துள்ளல்கள் வரை அல்லது 30 வினாடிகள் வரை அல்லது 15 மீட்டர் தூரம் வரை நாம் அதன் மீது பயணிக்க வேண்டும். அவ்வாறு பயணித்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆண்மகன், நம்ம ஒரு வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல சொன்னாங்க. நம்ம இப்ப வேடிக்கை பார்ப்பதோட நிறுத்திக் கொள்வோம். ஓகேவா? இதுதான் ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் அப்படின்னா, ஏறு அப்படின்னா காளை மாட்டை குறிக்கும். ஏறு தழுவுதல் அப்படின்னா காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதுதான் ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் நடைபெற்றது? முல்லை நிலத்தில் நடைபெற்றது. முல்லை நிலம் அப்படின்னா காடும் காடு சார்ந்த பகுதியும். இந்த ஏறு தழுவுதலில் நாம் வெற்றி பெற வேண்டும்னா என்ன பண்ணணும், இந்த காளையின் திமிழ் பகுதியை பிடித்தவரை 3 துள்ளல்கள் வரை அல்லது 30 வினாடிகள் வரை அல்லது 15 மீட்டர் வரை அதனுடைய திமிழ் பகுதியை பிடித்தவரை இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தோம் அப்படின்னா நாம் தான் அதுல வெற்றி மகன். ஓகே, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா சிலம்பாட்டம். சிலம்பம் அப்படின்னா என்ன, ஒலித்தல் அப்படின்னு பொருள் உண்டு. சிலம்பம் அப்படின்னா ஒலித்தல் என்ற ஒரு பொருள் உண்டு. இந்த சிலம்பம் பார்த்தீங்கன்னா நம்ம நெற்றிக்கு நேரா இருக்கும். அந்த கம்பு சுத்துவாங்க பாரு, சுத்துறப்ப பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சவுண்ட் வரும், பயங்கர ஒரு ஓசை வரும். அதனாலதான் இதுக்கு சிலம்பாட்டம் அப்படின்னு பெயர் வச்சாங்க. அந்த கம்பு சுழல்றாங்கல்ல, அந்த கம்பு சுழலும் போது ஏற்படும் அந்த ஓசையை, அந்த சவுண்டை அடிப்படையாக கொண்டுதான் சிலம்பாட்டம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இப்ப இதுக்கு ஏன் சிலம்பாட்டம் அப்படின்னு பெயர் வச்சாங்க, கம்பு சுழலும் போது ஏற்படும் அந்த ஓசையை அடிப்படையாக கொண்டு சிலம்பாட்டம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இந்த சிலம்பாட்டம் விளையாட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாடி நரம்புகளையும் நம்மளுடைய மனத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு விளையாட்டு எது அப்படின்னா சிலம்பாட்டம். நம்ம விளையாடும் போது நம்மளுடைய சிந்தனை கொஞ்சம் தவறினால் கூட அடி யாருக்கு விழும், நமக்கு தான் விழும். அதனால நம்மளுடைய நாடி நரம்புகளையும் மனத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு விளையாட்டு எது அப்படின்னா அது இந்த சிலம்பாட்டம். இந்த சிலம்பம் எந்த வகை மூங்கில் இனத்திலிருந்து செய்யறாங்க அப்படின்னா சிறுவாரை கம்பு என்ற ஒரு மூங்கில் இனத்திலிருந்து செய்யறாங்க. அதாவது சிலம்பம் சொல்றாங்களே, அந்த கம்பு சுத்துறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பு எந்த வகை மூங்கில் இனத்திலிருந்து செய்யறாங்க அப்படின்னா சிறுவாரை கம்பு என்ற மூங்கில் இனத்திலிருந்து செய்யறாங்க. ஓகேவா? இப்ப இதான் சிலம்பாட்டம். சிலம்பம் அப்படின்னா என்ன பொருள், ஒலித்தல் அப்படின்னு பொருள். இதுக்கு ஏன் சிலம்பாட்டம் அப்படின்னு வச்சாங்க, கம்பு சுழலும் போது ஏற்படும் அந்த ஓசையை அடிப்படையாக கொண்டு சிலம்பாட்டம் அப்படின்னு பெயர் வச்சாங்க. இந்த சிலம்பம் எந்த வகை மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது அப்படின்னா சிறுவாரை கம்பு என்ற மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது. அடுத்தது வில்வித்தை. நம்ம இந்த வல்வில் ஓரிய அடிக்கடி பார்த்துட்டே இருக்குமா? இப்ப வில்வித்தையில் சிறந்தவர் யாரு, வல்வில் ஓரி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் முதல்ல பார்ப்போம். வித்தை அப்படின்னா வெரி குட், மற்றவர்களை வியப்படைய செய்யும் வகையில்
நிகழ்த்தப்படும் ஒரு செயல் தான் வித்தை. மற்றவர்களே நம்மளை தவிர மற்றவர்கள் அனைவரையும் நம்ம வியப்படைச்சு உங்க பாரு அப்படி அந்த கர்ணன் அம்புலேருந்து அந்த கர்ணன் இருக்கான் பார்த்தீங்களா, கர்ணன் வெளியிலிருந்து புறப்பட்ட அம்பானது ஒரு அம்பு தான் எடுவான். அங்க பார்த்தீங்கன்னா அப்படி 1000 கணைகளை அப்படியே தொடுக்கும். அர்ஜுனன் வெளியிலிருந்து அப்படிதான் போகும். அர்ஜுனன் வெளியிலிருந்து புறப்பட்ட அம்பானது அப்படியே 1000 கணைகளா தொடுக்கும். அதுதான் மற்றவர்களை வியப்படை செய்யும் வகையில் நிகழ்த்தப்படும் ஒரு செயல். மற்றவர்கள் அனைவரையும் நம்ம வியப்படை, ஐயோ அவன் சிறந்த வீரன், அவன் ஒரு மாவீரன் அப்படின்னு மற்றவங்க என்ன பண்ணணும், நம்மள புகழ்ந்து பேசணும். அதுதான் வித்தை. இப்ப வித்தை அப்படின்னா மற்றவர்களை வியப்படைய செய்யும் வகையில் நாம் செய்யும் ஒரு செயல் தான் வித்தை. இந்த வில் வித்தையில் சிறந்தவன் யாரு? வல்வில் ஓரி. இந்த வல்வில் ஓரி பார்த்தீங்கன்னா கொடைத்திறத்திலும் சரி வீரத்திலும் சிறந்தவன். இப்ப இந்த வல்வில் ஓரி ஒரு முறை எங்க போனாரு? காட்டிற்கு வேட்டையாட போறாரு. ஒரு முறை என்ன பண்றாரு? காட்டிற்கு வேட்டையாட போறாரு. அவ்வாறு போகும்போது எதிர என்ன நின்றுச்சு? வெரி குட், யானை ஒன்று. உடனே அவர் என்ன பண்றாரு? தன் வெளியிலிருந்து இந்த அம்பை எடுத்து யானை விடுறாரு. அந்த அம்பானது நேரம் எங்க போகுது? இந்த யானையின் நெற்றியில் பாய்ந்தது மட்டுமல்லாமல் அதன் அருகில் சென்ற ஒரு பெரும் புலியை கொள்ளுது. அதன் புலிக்கு அடுத்ததாக உள்ள ஒரு கலை மானை கொள்ளுது. இந்த மானைக்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு காட்டு பன்றியை கொன்றதோடு மட்டுமல்லாமல் ஒரு புற்றின் மீது சிவனேன்னு படுத்திருந்த ஒரு உடும்பையும் கொன்று தன்னுடைய சினம் தீர்த்தது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவர் விட்ட ஒரே ஒரு அம்பானது யானை, புலி, மான், பன்றி, உடும்பை என்ற 5 விலங்கினங்களை கொன்றதால் தான் இவரை வல்வில் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வல்வில் அப்படின்னா யாரு? வில் வித்தையில் சிறந்த ஒரு வீரன் தான் யாரு? வல்வில். ஓகேவா? இவரு சிறந்தவர், அதாவது இவர் வில் வித்தையில் சிறந்தவர் அப்படின்னு எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னா புறநானூறு என்ற ஒரு நூல் குறிப்பிடுகிறது. இந்த புறநானூறு என்ற ஒரு நூல்ல தான் வல்வில் ஓரி பார்த்தீங்கன்னா கொடைத்திறத்திலும் சரி வீரத்திலும் சரி சிறந்தவன் அப்படின்னு எந்த ஒரு புலவர் பாடினார் அப்படின்னா வன்பரணர் பாடினார். இப்ப வில் வித்தை அப்படின்னா மற்றவர்களை வியப்படைய செய்யும் வகையில் நிகழ்த்தப்படும் ஒரு செயல் தான் வித்தை. இந்த வில் வித்தையில் சிறந்தவன் யாரு? வல்வில் ஓரி. இந்த வல்வில் ஓரி நம்மளுடைய கொல்லிமலை நாட்டின் அரசன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த வல்வில் ஓரி வீரத்தில் சிறந்தவன், அது வில் வித்தையில் சிறந்தவன். அதான் இவர் அம்பிலிருந்து இவருடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பானது யானை, புலி, மான், பன்றி, உடும்பை இந்த 5 விலங்கினங்களை கொன்றதால் தான் இவரை வல்வில் ஓரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவருடைய வீரத்தை புகழ்ந்து பாடும் ஒரு நூல் எது அப்படின்னா புறநானூறு. இவருடைய வீரத்தினை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா வன்பரணர். இப்ப இந்த வில்வித்தையான நம்மளுடைய விளையாட்டு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டியிலும் சேர்க்கப்பட்டுள்ளது. நமக்கு மேலும் பெருமையை சேர்க்கிறது. மற்போர். இந்த மற்போரை எவ்வாறு பிரித்தெழுதலாம்? மல் கூட்டல் போர். மல் அப்படின்னா என்ன? மல் அப்படின்னா வெரி குட், வலிமை. வல் அப்படின்னா வலிமை. அதாவது எந்தவித போர்க்கருவிகளும் இல்லாமல் ஒருவர் தனது கைகளாலும் தலையாலும் காலாலும் போரிடும் ஒரு போர் தான் மற்போர். எந்தவித போர்க்கருவிகளும் இல்லாமல் ஒருவன் தன் உடல் வலிமையால் செய்யும் ஒரு போர் தான் இது மற்போர். இந்த மற்போர்ல சிறந்தவனை பார்த்தீங்கன்னா மல்லன் என்றும் மாமல்லன் என்றும் அழைப்பார்கள். இந்த மற்போரில் சிறந்தவனை மல்லன் என்றும் மாமல்லன் என்றும் அழைப்பார்கள். இந்த மற்போர் பற்றிய நிகழ்ச்சி எந்த நூலில் இடம்பெறுது அப்படின்னா புறநானூறு. மற்போர் பற்றிய நிகழ்ச்சி எந்த நூலில் இடம்பெறுகிறது அப்படின்னா நம்மளுடைய புறநானூறு நூலில் இடம்பெறுகிறது. இந்த மற்போரின் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ளது. இப்ப நம்மளுடைய தமிழர்களின் கலைகளான வில்வித்தையும் மற்போர் என்ற 2 வீர கலைகளும் ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ளது. நமக்கு மிகுந்த பெருமையை தருகிறது. இப்ப மற்போர் அப்படின்னா மல் அப்படின்னா வலிமை. ஒருவன் தன் உடல் வலிமையால் செய்யும் ஒரு போர் தான் மற்போர். இந்த மற்போரில் சிறந்தவனை மல்லன் என்றும் மாமல்லன் என்றும் அழைப்பார்கள். இந்த மற்போர் பற்றிய நிகழ்ச்சி எந்த நூலில் இடம்பெறுகிறது அப்படின்னா புறநானூறு. ஓகே, இந்த மற்போர் எந்த போட்டியில் சேர்த்திருக்காங்க? ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ளது. இது மட்டும்தான் நம்மளோட தமிழர்களின் வீர கலைகளா அப்படின்னா இல்ல. இதுக்கு மேல இளவட்ட கல் தூக்குதல்,
நீரில் மூழ்கி மணல் எடுத்தல், கடலில் மூழ்கி முத்து எடுத்தல் போன்ற பல்வேறு விளையாட்டுகள் நம்மளுடைய வீர விளையாட்டுகள். மாணவர்களே, நீங்களும் அந்த விளையாட்டுகளை விளையாட வேண்டும். நம் தமிழர்களின் கலைகளை மேலும் கொண்டு செல்ல வேண்டும். தமிழர்களின் வீர கலைகள் என்னும் உரைநடை பகுதியினை அடுத்து நாம் கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் துணைப்பாட பகுதியினை பார்க்கிறோம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் எங்க இருக்கு? வெரி குட், நம்மளோட அரியலூர் மாவட்டத்துல இருக்கு. ஓகே, இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தின் பழைய பெயர் என்ன? வெரி குட், வன்னியபுரம் அல்லது வன்னியபுரி. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தின் பழைய பெயர் வன்னியபுரம் அல்லது வன்னியபுரி. ஏன் இதற்கு இந்த பெயர் அமைந்தது? இந்த ஊருக்கு ஏன் வன்னியபுரம் அல்லது வன்னியபுரி என்ற பெயர் அமைந்தது? நீங்க சொல்லுங்க. வெரி குட், இந்த ஊர்ல என்ன இருந்துச்சு? வன்னி மரங்கள் நிறைந்து காணப்பட்டன. வன்னி மரங்கள் நிறைந்து காணப்பட்டதால் தான் இந்த ஊருக்கு வன்னியபுரம் அல்லது வன்னியபுரி அப்படின்னு பெயர் இருந்துச்சு. ஓகே, இந்த பெயரை யார் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு மாத்தினது? வெரி குட், முதலாம் ராஜேந்திர சோழன். இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் யார்? நீங்க எல்லாம் தஞ்சாவூர் போயிருக்கீங்களா? ஓகே, நம்ம தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோவில் ஒன்று. அந்த பெரிய கோவிலை கட்டியது யார்? வெரி குட், ராஜராஜ சோழன். அந்த பெரிய கோயிலை கட்டியது யாரு? ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழனின் பையன் தான் யாரு? ராஜேந்திர சோழன். அவர் கட்டிய கோயில் தான் கங்கை கொண்ட சோழபுரம். அப்ப கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூர் பெரிய கோயிலோட பெருசா இருக்குமா அப்படின்னா இல்ல. நம்ம தஞ்சை பெரிய கோயிலை விட சற்று உயரம் குறைவானதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கும் மற்ற கோயிலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தரை மட்டத்திலிருந்து 20 அடி உயரமானது. தரை மட்டத்திலிருந்து 20 அடி உயரமானது இதனுடைய வாயுப்படி. இப்ப நம்ம மற்ற கோயிலெல்லாம் போனீங்கன்னா போவோம், ஒரு 2-3 படிக்கட்டு ஏறணும் அப்படின்னா கோயிலுக்குள்ள போயிடலாம். ஆனா இது பார்த்தீங்கன்னா தரையிலிருந்து 20 அடி உயரமானது அதோட வாயுப்படி. அதுக்கு மேலதான் நம்ம கோயிலுக்கு போக முடியும். இப்போ மற்ற கோயிலுக்கு இதுக்கு உள்ள சிறப்பு என்ன அப்படின்னா, மற்ற கோவிலை விட இது 20 அடி உயரமானது. இதனுடைய வாயுப்படி 20 அடி உயரமானது. அது மட்டும் இல்லாம அங்க நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்துல பாத்தீங்கன்னா கருங்கல்லே கிடையாது. கருங்கல்லே கிடைக்காத ஒரு இடத்துல ஒரே கல்லால் 34 அடி குறுக்களவு கொண்ட ஒரு வட்ட வடிவ கல்ல அவங்க கோபுரத்துல அமைச்சிருக்காங்க. அப்ப நம்ம தமிழன் கட்டிடக்கலையில் எவ்வாறு சிறந்து விளங்கியிருப்பான் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா 2 புறங்களும் ஒண்ணு பாத்தீங்கன்னா கலைச்செல்வி என்னும் ஒரு உருவம் ஒன்று வரைச்சிருக்காங்க. மறுபக்கம் பாத்தீங்கன்னா சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தி. இந்த 2 சிற்பங்களும் பாத்தீங்கன்னா உலக புகழ் வாய்ந்தவை. நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்துல 2 சிற்பங்கள் அமைச்சிருக்காங்க. ஒரு சிற்பத்தோட பெயர் கலைச்செல்வி, மற்றொரு சிற்பத்தோட பெயர் சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தி. இந்த 2 சிற்பங்களும் பாத்தீங்கன்னா உலக புகழ் வாய்ந்த சிற்பங்கள். அது மட்டும் இல்ல, இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா இருபுறமும் வன்னி மரங்கள் இருக்கு. எனக்கு ஊரோட பேர் என்ன? வன்னியபுரி. அதனால அந்த வன்னி மரத்தை நினைவு கூறும் வகையில் 2 பக்கமும் வன்னி மரங்கள் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா சிங்கமுக கிணறு அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? போய் வெளியிலிருந்து பார்த்தோம்னா சிங்கம் போலவே இருக்கும், அது உள்ள போய் பார்த்தா கிணறு அமைச்சிருக்காங்க. அப்ப நம்ம கட்டிடக்கலையில எவ்வாறு சிறந்து விளங்கியிருப்பான் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, நம்ம கொள்ளிடம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கொள்ளிடத்திலிருந்து செல்லும் நீர் வெள்ள காலத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளவு தண்ணி போகும். அனைத்தும் போய் கடலில் தேங்கி வீணாகிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக பொன்னேரி அல்லது சோழகங்கை பேரேரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஏரியை உருவாக்கி, அதாவது தரை மட்டத்திலிருந்து ஏரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமானது. அதாவது பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நீரை தேக்கி வச்சிருக்காரு. அந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னா பொன்னேரி அல்லது சோழகங்கை பேரேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோழகங்கை பேரேரிக்கு நீர் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா கொள்ளிடத்திலிருந்து வருகிறது. ஓகேவா? நம் நாட்டின் மீது அந்நியர்கள் நிறைய பேர் படையெடுத்திருக்காங்க. ஆனா அந்நியர்கள் மீது, அயல் நாட்டவர் மீது படையெடுத்த முதல் தமிழன் யார் அப்படின்னா நம்மளுடைய ராஜேந்திர சோழன். அயல் நாட்டின் மீது படையெடுத்த முதல் தமிழன் யார் அப்படின்னா ராஜேந்திர சோழன். இதனாலதான் இவரை கங்கை கொண்டான் எனவும் கடாரம் கொண்டான் எனவும் அழைப்பார்கள். இவர் ஏன் கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க?
இவர் வடநாட்டின் மீது போர் தொடுத்தார். அந்த போரில் வெற்றி பெற்ற இவர் என்ன பண்ணாரு, வரும் வழியில் கங்கை நீரை கொண்டு வந்ததால் இவரை கங்கை கொண்டான் என்றும் அழைக்கிறார்கள். கடாரம் என்னும் பகுதியின் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றதால் இவரை கடாரம் கொண்டான் என்றும் அழைக்கிறார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம்மளுடைய கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் கோவிலை எந்த நிறுவனம் பராமரித்து வருகிறது அப்படின்னா, யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்து பராமரித்து வருகிறது. ஓகே, இதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம், இணைப்பு சொற்கள் என்னும் இலக்கண பகுதியிலே பார்ப்போம். இணைப்பு அப்படின்னா என்ன? இணைப்பு அப்படின்னா என்ன? இரண்டு தொடர்களை இணைப்பதுதான் இணைப்பு. இணைப்பு அப்படின்னா சேர்ப்பது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. வெரி குட். ஒரு எழுத்து தனித்து வந்தாலும் பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தாலும் பொருள் தருமாயின் அது சொல். ஓர் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்தாலும் பொருள் தருமாயின் அது சொல். இந்த சொல் எத்தனை வகைப்படும்? வெரி குட், 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த சொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் அப்படின்னா என்னப்பா? அருமை. ஒன்றின் பெயரை குறித்து வரும் சொல் பெயர்ச்சொல். ராமன் பெயர்ச்சொல், கண்ணன் பெயர்ச்சொல், கண்ணகி பெயர்ச்சொல், மரம் பெயர்ச்சொல், பேனா பெயர்ச்சொல். ஒன்றின் பெயரை குறித்து வரும் சொல் பெயர்ச்சொல். நாம் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறித்து வரும் சொல் வினைச்சொல். நாம் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறித்து வரும் சொல் வினைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். பெயர் சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்த வரும் சொல் உரிச்சொல். பெயர் சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்த வரும் சொல் உரிச்சொல். இப்ப சொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இந்த சொல்லை குறிக்கும் வேறு பெயர்கள் என்ன? மொழி, கிளவி, பதம். மொழினாலும் சொல்லுதான், கிளவினாலும் சொல்லுதான், பதம் என்றாலும் சொல்லுதான். ஓகே, இப்ப நம்ம இணைப்பு சொற்கள் போவோம். இணைப்பு சொற்கள் அப்படின்னா என்ன சொன்னா, 2 தொடர்களை இணைக்கும் சொற்கள் இணைப்பு சொற்கள். 2 தொடர்கள், இது ஒரு தொடர், இது ஒரு தொடர். இந்த 2 தொடர்களை இணைக்கும் ஒரு சொல்லுதான் இணைப்பு சொல். இப்ப என்னென்ன இணைப்பு சொற்கள் இருக்கு பாருங்க. மட்டும், அதனால், ஆதலால், அல்லது, ஆகையால், ஏனெனில், ஆகவே, இதெல்லாமே இணைப்பு சொற்கள். இப்ப இணைப்பு சொற்கள் என்னென்ன இருக்கு? மட்டும், அதனால், ஆதலால், அல்லது, ஆகையால், ஏனெனில், ஆகவே, இதெல்லாம் என்ன சொற்கள்? இணைப்பு சொற்கள். இப்ப கவனிங்க, பெருமழை பெய்தது, இது ஒரு தொடர். பெருமழை பெய்தது ஒரு தொடர். ஏரி குளங்கள் நிரம்பின, இது ஒரு தொடர். இப்ப இந்த 2 தொடர்களை இணைக்க பயன்படும் ஒரு சொல்லுதான் எது? இணைப்பு சொல். இந்த 2 தொடர்களையும் இணைக்க பயன்படும் ஒரு சொல்லுதான் இது இணைப்பு சொல். இப்ப இங்க என்ன சொல் பயன்படுத்தலாம்? பெருமழை பெய்தது, ஏரி குளங்கள் நிரம்பின. இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? வெரி குட். பெருமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. ஓகேவா? இதான் இணைப்பு சொல். அதாவது ஒரு தொடரையும், இது ஒரு தொடர், பெருமழை பெய்தது ஒரு தொடர், ஏரி குளங்கள் நிரம்பின இது மற்றொரு தொடர். இந்த 2 தொடர்களை இணைக்கும் ஒரு சொல்லுதான் என்ன சொல்? இணைப்பு சொல். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, முகில் பள்ளிக்கு செல்லவில்லை. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை. முகில் பள்ளிக்கு போல, ஒரு தொடர் முடிஞ்சிச்சு. அவனுக்கு உடல் நலமில்லை, அவனுக்கு உடம்பு சரியில்லை, 2வது தொடர் முடிஞ்சிச்சு. இந்த 2 தொடர்களும் ஒரே தொடரை அமைக்கும் ஒரு சொல் என்ன? வெரி குட். முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, ஏனெனில் அவனுக்கு என்ன சரியில்லை? உடல் நலமில்லை. இதுதான் இணைப்பு சொற்கள். இணைப்பு சொல்லுன்னா 2 தொடர்களை இணைக்கும் ஒரு சொல்லுதான் இணைப்பு சொல். மற்றும், அதனால், ஆகையால், ஏனெனில், மற்றும், ஆகவே, இது எல்லாமே என்ன சொற்கள்? இணைப்பு சொற்கள். ஓகே, நம்ம இப்ப என்ன பார்த்து முடிச்சிட்டோம்? இயல் 5 முடிச்சிட்டோம். நம்ம இயல் 6 உள்ள செய்யுள் பகுதியை பார்ப்போம். உணவு பொங்கல். உழவு தொழில் மூலம் கிடைக்கும் அந்த உணவுப் பொருட்களை வைத்து செய்யும் ஒரு பொங்கல் தான்
உழவு பொங்கல். பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவானம் நிறைந்தரம் தங்குகவே. நம்ம அந்த பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புது பானையில வச்சு பொங்கல் விடுவாங்க. அவ்வாறு பொங்கல் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள இருந்து அந்த வெள்ளையா அந்த நுரை பார்த்தீங்கன்னா வெளியில பொங்கி வரும். அது ஏன் வருது அப்படின்னா நம் வீட்டில் உள்ள அனைத்து வகையான துன்பங்களும் பொங்கி வெளியே போகணும். புது வானம், அதாவது மகிழ்ச்சி மட்டும் என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ள தங்கி இருக்கணும். இப்ப நம்ம அந்த புது பானையில பாத்தீங்கன்னா நம்ம அரிசி வெள்ளம் இதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா பொங்கல் படைப்பாங்க. அவ்வாறு பொங்கல் படைக்கிற பாத்தீங்கன்னா அதோட வெள்ளையான நுரைகள் வெளியில வரும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த இனிப்பான உணவுப் பொருள் உள்ளே தங்கிடும். இப்ப வெளியில வர்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய துன்பங்கள்லாம் கரைந்து போயிட வேண்டும். நமக்கு இந்த வருடத்துக்கான இன்பம் மகிழ்ச்சியான செய்திகள் மட்டும் வரணும். அப்படிங்கிறனால்தான் பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிறைந்தடம் தங்குகவே. அப்படின்னா அந்த பானையில அந்த வெள்ளம் அந்த அரிசிலாம் போட்டோம்னா சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும். அதை எடுத்தோம்னா எப்படி இருக்கும், மகிழ்ச்சியா இருக்குமா, இனிப்பா இருக்குமா. அவ்வளவு நம்ம இனிமை தரக்கூடிய செய்திகள்லாம் அப்படியே தங்கிடணும். நமக்கு துன்பம் தரக்கூடிய செய்திகள்லாம் அப்படியே பொங்கி வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்களும் யாவரும் இன்பமுற ஏற்தொழில் ஒன்றே தெம்பு தரும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதனும் தெம்புடன் வாழ வேண்டும் அப்படின்னா அவர்களுக்கு உணவினை தரக்கூடிய ஒரே தொழில் எது அப்படின்னா ஏற்தொழில் அப்படின்னு சொல்றாங்க. உணவுப் பொருள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது. உணவுப் பொருளை தவிர நம்மகிட்ட கோடி கோடியா பணம் வச்சிருக்கோம், மூட்டை மூட்டையா தங்கம் வச்சிருக்கோம், மூட்டை மூட்டையா வெள்ளி வச்சிருக்கோம். இந்த தங்கம் வெள்ளி பணம் வச்சிருந்தா மட்டும் நம்மளாட்டி வாழ முடியுமா? முடியாது. நாம் உயிரோட வாழ வேண்டும் எனில் நாம் முன்ன உணவு வேணும். அதனால்தான் உணவுப் பொருட்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது. பணமும் அது தரும் நலன் எல்லாம் பயிர்கள் விளைவிப்பதன் பயனேயாகும். இப்போ பயிர் விளைவிச்சோம் அப்படின்னா அதன் மூலம் நமக்கு உணவும் கிடைக்கும், உடையும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உணவு தொழில் நாம் உணவு தரும். இந்த உழவு தொழில் நாம் நமக்கு உணவு தரும். இந்த உலகத்துல எவ்வளவோ தொழில்கள் இருக்கின்றன. ஆனா அனைத்து தொழில்களும் நாம் உண்ண உணவு தருவான் அப்படின்னா தராது. நாம் உண்ண உணவு தரக்கூடிய ஒரே தொழில் எது அப்படின்னா உழவு தொழில். அதான் உழவு தொழில் தான் உணவு தரும். உடையும் அதனால் அணிய வரும். பழகும் மட்டுமுள்ள தொழிலாகும் பயிர்த்தொழில் என்றே வெள்ளலாகும். இந்த உலகத்துல நமக்கு உணவை தரக்கூடிய ஒரு தொழில் எது அப்படின்னா உழவு தொழில். இந்த உழவு தொழில் தான் நமக்கு தேவையான உணவினை தருகின்றன, உடை தருகின்றன. அடுத்தது தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் நம்ம வீட்டுல தங்கம் வெள்ளி அப்படின்னு அடிக்கடுக்குன்னு அடுக்கி வச்சிருந்தாலும் அதையெல்லாம் நம்ம உண்டு சாப்பிட முடியுமா அப்படின்னா முடியாது. இப்ப தங்கத்தை உணவாகவும் வெள்ளியை நீராகவும் குடிக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம உண்ண உணவுப் பொருள் இல்லை அப்படின்னா நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். அதான் சொல்றாங்க, தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும். நம்ம வீட்டுல எவ்வளவுதான் கோடி கோடியா தங்கம் இருந்தாலும் பவுன் இருந்தாலும் வெள்ளி இருந்தாலும் ஆனா நமக்கு விருந்தாகக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா தானியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இங்கிதன் உண்மையை உணர்ந்திருவோம். இந்த உண்மையை நாம் அனைவரும் உணர்ந்திட வேண்டும். நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் தானியம் இல்லை அப்படின்னா நம்மளாலே உயிர் வாழ முடியாது. இந்த உண்மையை நாம் அனைவரும் உணர்ந்திட வேண்டும். ஏற்தொழில் மிகுந்திட துணிந்திட வேண்டும். இந்த உண்மையை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எங்க பார்த்தாலும் ஏற்தொழில் மிகுந்திட நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நம்ம வீட்டுல எவ்வளவுதான் தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றுதான் விருந்தாகும். நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வராங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு படி வெள்ளி ஒரு படி தங்கம் அள்ளி போட்டு அவங்க சாப்பிட்டு போவாங்களா? போக மாட்டாங்க. அவங்க என்னதான் சாப்பிடுவாங்க, தானியம் தான் சாப்பிடுவாங்க. அந்த தானியத்தை தரக்கூடிய ஒரு தொழில் எது அப்படின்னா உழவு தொழில். இந்த உண்மையை நாம் உணர்ந்திட வேண்டும். எங்க பார்த்தாலும் ஏற்தொழில் மிகுந்திட நாம் அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உழவே செல்வம் உண்டு பண்ணும். இந்த உழவு தொழில் தான் நமக்கு தேவையான பணத்தினை தரும். உழைப்பை இன்பம் கொண்டு வரும். நம்ம தினத்தோறும் உழைச்சோம் அப்படின்னா நம்ம மனம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. உழவு தொழில் வருநாளே உற்ற இப்பொங்கல் திருநாளாம். உழவர்களையும் உழவருக்கு உற்ற துணையாக இருக்கும் அந்த மாடுகளையும் சிறப்பிக்க வரும் ஒரு நாள் தான் இந்த பொங்கல் திருநாளாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏழையின் செல்வரும் இங்கிதமாய் இசைந்து உள்ளம் கழித்திடும் பொங்கல் இது. ஏழை பணக்காரன் என்று பார்க்காமல் அனைவரும் மன மகிழ்ச்சியோடு கொண்டாடும் ஒரு நாள் எது அப்படின்னா இந்த பொங்கல் திருநாள். அதனால அந்த பொங்கல் திருநாளை நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்வோம் அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் சொல்றாரு. இப்ப நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் எங்கு பிறந்தார் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்துல மோகனூரில் வெங்கடராமன் அம்மணி அம்மாள் இணையோருக்கு
19/10/1888 பிறந்தார். இவர் பார்த்தீங்கன்னா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றான். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றான். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்ற பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரன் யார் என்றால் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவரை காந்திய கவிஞர் என்றும் நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பார்கள். ஆம், இவர் நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்ததால் நாமக்கல் கவிஞர் என்றும், காந்தியின் கொள்கைகளை பின்பற்றியதால் இவரை காந்திய கவிஞர் என்றும் அழைப்பார்கள். நம் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்கள் தான் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். இவ்வளவு சிறப்புமிக்க நம் வே. ராமலிங்கனார் அவர்கள் 24/8/1972 இவ்வுலக வாழ்வை இணைத்தார். நாம் இதற்கப்புறம் விதை திருவிழா என்னும் உரைநடை பகுதியினை பார்ப்போம். உங்களை அடுத்து விதை திருவிழா என்னும் உரைநடை பகுதியினை பார்க்க போகிறோம். வழிபாட்டு கூடம். இப்ப விதை திருவிழா, இப்ப நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிரேயர் ஹால்னு சொல்லுவோம்ல, வழிபாட்டு கூடம். அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம பிரின்சிபல் சார், நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து பேசுறாங்க. என்ன அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு மேல்நிலைப்பள்ளி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு மேல்நிலைப்பள்ளியில் விதை திருவிழா ஒன்று நடைபெற இருக்கின்றது. அந்த விதை திருவிழாவுக்கு நமக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம பள்ளியை வந்து நீங்க வந்து உங்களது பள்ளியில் உள்ள குழந்தைகள் வந்து ஏதாச்சும் புது விதமா ஏதாவது கண்டுபிடிச்சு நீங்க எடுத்துருவாங்க அப்படின்ட்டு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பள்ளியின் முதல்வர் அவர்கள் என்ன பண்றாங்க, நம்மகிட்ட வாசிக்கிறாங்க. மாணவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து நம் பள்ளிக்கு விதை திருவிழாவிற்கு அழைப்பு வந்திருக்கு. அதெல்லாம் மாணவர்களாகிய நீங்கள் புதுசா ஏதாச்சும் கண்டறிய வேண்டும். அந்த படைப்பை நாம் கொண்டு சென்று அங்கு வைத்து நம் பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்தந்த வகுப்பாசிரியருக்கு என்ன பண்றாங்க, அந்த துண்டு விளம்பரத்தாள்களே கொடுத்துறாங்க. அப்படியே மாணவர்கள் எல்லாமே ஜாலியாகிறாங்க. எல்லா மாணவர்களும் அவங்க வகுப்புக்கு போறாங்க. வகுப்புக்கு போனோடனே வகுப்பாசிரியர்லாம் வராங்க. வகுப்பாசிரியர் வந்தோன்னு சொல்றாங்க, தம்பிகளா, நம் பள்ளியின் பெருமையினை சேர்க்க வேண்டும், நாம் நம் பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். அதனால் நம்மால் முடிந்த அந்த உணவுப் பொருட்களை, அந்த இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை வைத்து ஏதேனும் பொருட்கள் தயாரிக்க வேண்டும். அதன் மூலம் நம் பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எல்லா மாணவர்களும் ஓகேங்க ஐயா, நாங்கள் எல்லாருமே ரெடியாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்காங்க. அந்த நாளும் வந்துருச்சு. பள்ளி முதல்வர் சொல்றாங்க, தம்பிகளா, நீங்க உங்கள் அனைவரையும் நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க எல்லாம் பாதுகாப்பாக போயிட்டு திரும்ப பாதுகாப்பாக வரணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் என்ன பண்றாங்க, பேருந்துல அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம அது போலவே போறோம். அந்த விதை திருவிழா எங்க நடைபெறுது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறுகிறது. அந்த விதை திருவிழாவை திறந்து வைத்தவர் யார் அப்படின்னா அந்த மாவட்ட ஆட்சியர், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தான் அந்த விதை திருவிழா வந்து திறந்து வைக்கிறாங்க. நம்ம உள்ளூர்ல போனோம்னா அவ்வளவு நெல் வகைகள் அப்படியே வரிசை அங்கிருந்து அடிச்சு வச்சிருக்காங்க. நம்மளாம் போய் பார்த்தோம்னா நமக்கு மன மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். அங்க போனோடனே என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த விதைகள் இருக்குல்ல, அந்த விதைகளை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் போல பல வகையான குறிப்புகள்லாம் அங்க இருக்கு. அதெல்லாம் நம்ம உடனே என்ன பண்ணிட்டோம், ஒரு குறிப்பு மாதிரி நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஓகே, கையில குறிச்சு வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க 350க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகள் அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க. கொஞ்சம் தூரம் போறோம், அங்க ஒரு 27 அரங்குகள் இருக்கு. இந்த விதை திருவிழாவில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 27 இருக்கு. கொஞ்ச தூரம் உள்ள போனோடனே பாதிப்பு அப்படின்னு ஒரு அரங்கத்தில் இருக்கு. என்ன பாதிப்பு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா, இந்த ரசாயன விதைகள், இந்த ரசாயன பூச்சி மருந்துகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளை தான் பாதிப்பு அப்படிங்கிறாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை சார்ந்த உரங்களை தான் பயன்படுத்துனாங்க. அப்போ எந்தவித நோய்களுமே இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செயற்கை உரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் நமக்கு நிறைய நோய்கள் வருது. இப்போ அந்த பாதிப்பு இந்த அரங்கத்தில் என்ன இருந்தாங்க, ரசாயன விதைகள், ரசாயன பூச்சி மருந்துகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளை தான் பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நவதானியங்கள்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. நவதானியங்கள் என்னென்ன இருக்கு, நெல், கோதுமை, பாசிப்பயிறு, துவரை, மொச்சை, எள்ளு, கொள்ளு, உளுந்து, கடலை, இதனால் செய்யப்பட்ட அனைத்து வகையான உணவுப் பொருட்களும் இருந்துச்சு. நம்ம அந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு நம்ம எடுத்துட்டு வந்த படைப்புகளை அங்கே வச்சுட்டு நம்ம என்ன பண்ண, திரும்ப மாலை நேரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஓகே, இந்த விதை திருவிழாவில் நம்ம இதை தான் பார்த்தோம், அப்படித்தானே. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்மை நிறைந்த தீர்ப்பு என்னும் துணைப்பாட பகுதி. இந்த துணைப்பாட பகுதி நிறைந்த தீர்ப்பு ஒரு அழகான ஒரு கதை. ஓகே,
ஒரு ஒரு அழகிய சிற்றூரை ஒரு ஒரு அரசன், ஒரு அழகிய சிற்றூரை இந்த ஊர் தலைவன் சொல்லுவோம்ல, அந்த ஒரு ஊர் தலைவர் ஆண்டு வர்றாரு. அந்த ஊருக்கு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வர்றாரு. அவர் அந்த ஊர் தலைவர் பார்த்து சொல்றாரு, ஐயா, உங்க ஊரில் யாரு சிறப்பான செய்தி செஞ்சிருக்காங்களோ, அல்லது யாரு சிறப்பான செயல் செய்திருக்காங்களோ, அல்லது அரிய செயல் செஞ்சிருக்காங்களோ அவர்களே என்கிட்ட சொல்லுங்க, நான் அவங்களுக்கு 100 பொற்காசுகள் பரிசா தரேன் அப்படிங்கிறாரு. அது என்ன சொல்றாரு, உங்க தெருவுல உங்க ஊர்ல யாராவது அரிய செயல் செஞ்சிருந்தா அவங்களுடைய பெயர் சொல்லுங்க, அவங்களுக்கு நான் 100 பொற்காசுகள் பரிசா தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த ஊர் தலைவர் அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்றாரு, இது மாதிரி யாராச்சும் அரிய செயல் செய்திருந்தீங்க அப்படின்னா உங்க பெயர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு இந்த ஐயா கொடுக்கும் 100 பொற்காசுகளை வாங்கி தரேன் அப்படிங்கிறாரு. உடனே அதுல 4 பேர் போட்டிட்டு வராங்க. நான் செஞ்சதுதான் அரிய செயல், நான் செஞ்சதுதான் அரிய செயல் அப்படின்னு 4 பேர் போட்டிடுறாங்க. உடனே இவர் அந்த ஊர் தலைவர் சொல்றாரு, சரிப்பா, நீங்க 4 பேர் செஞ்ச செயல்களும் அரிய செயல்கள் தான், அதனால அவங்க கொடுக்குற பொற்காசுல உங்களுக்கு 4 பேருக்கு ஆளுக்கு கால் பகுதியாக பிரிச்சு தந்துறேன், நீங்க எடுத்துங்க அப்படிங்கிறாரு. இப்போ 4 பேர் சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, எனக்கு அப்படியே எனக்கு 100 பொற்காசு எனக்கே தான் வேணும், 100 பொற்காசு எனக்கே தான் வேணும் அப்படின்னு 4 பேரும் பயங்கர பிரச்சனை பண்றாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, என்ன தீர்ப்பு சொல்றதுன்னே தெரியாம நேரம் எங்க அழைச்சு போறாரு, பாண்டியன் நாட்டுக்கு அழைச்சு போறாரு. எங்க அழைச்சு போறாரு, பாண்டிய நாட்டை ஆண்டுகிட்டு வரவங்க யாரு அப்படின்னா மங்கையர்க்கரசி. பாண்டிய நாட்டின் இளவரசி யாரு, மங்கையர்க்கரசி. அவங்க பாத்தீங்கன்னா நேர்மையோட வாழ்ந்தவங்க. அவங்க கிட்ட அழைச்சு போறாரு. யாரு, ஊர் தலைவர். 4 பேரையும் அழைச்சு போறாரு. யார் யாரு, முருகேசன், கண்ணன், கந்தசாமி, முதியவர். இந்த 4 பேரையும் எங்க அழைச்சு போறாங்க, இந்த மங்கையர்க்கரசிட்டு அழைச்சு போறாங்க. மங்கையர்க்கரசி பார்த்து கேட்கறாங்க, என்னங்க பிரச்சனை அப்படிங்கிறாரு. அப்ப அந்த ஊர் தலைவர் சொல்றாரு, இது மாதிரி இவரு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு, எங்க ஊர்ல யார் அரிய செயலை செஞ்சிருக்காங்களோ அவங்க செயல்களை பாராட்டி அவர் 100 பொற்காசு பரிசு தரணும்னு சொன்னாரு. நான் இதை ஊர்ல அறிவித்தேன், ஆனா இந்த ஊர்ல 4 பேர் போட்டி போடுறாங்க. சார், நான் மறுபடியும் சொன்னேன், நீங்க 4 பேர்ல 4 பேரும் ஆளுக்கு 25% எடுத்துங்க, ஆளுக்கு கால் பங்கு எடுத்துங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா இவங்க 4 பேரும் எனக்கு முழுசாதான் வேணும் அப்படின்னு போட்டி போடுறாங்க. நீங்க தான் தகுந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் என்ன பண்றாரு, அப்படியே ஒதுங்கிறாரு. உடனே அந்த நாட்டு மங்கையர்க்கரசி கேட்கறாங்க, முதல்ல யாரை கேட்கறாங்க, முருகேசன் கேட்கறாங்க, தம்பி நீ செய்த அரிய செயல் சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முருகேசன் சொல்றாரு, நான் ஒரு வியாபாரி. ஒரு நாள் என்னுடைய கடைக்கு ஒரு பெண் ஒருத்தர் வந்தான். பெண் ஒருத்தர் வந்தா பொருள்களை எல்லாம் வாங்கினான். நான் வேற வேலையில மும்முரமா ஈடுபட்டு இருந்த போது வாங்கின பொருள் காசு கொடுக்காம ஓட பார்த்தா. வாங்கின பொருள் காசு கொடுக்காம ஓடுனா, அவ்வாறு ஓடும்போது எதுக்கால ஒரு பெரிய மாடு அவரை முட்டை வந்துச்சு. நான் அங்கேயிருந்து ஓடி போய் அந்த மாட்டுக்கிட்ட இருந்து அந்த பெண்ணை நான் காப்பாற்றினேன். இவ்வளவுக்கும் அந்த பெண் என் எதிரியின் பெண். அவங்க அப்பாவுக்கும் எனக்கு ஏற்கனவே நிலத்தகராறு இருக்கு. அவ என் எதிரியின் பெண் தெரிஞ்சும் நான் அவளை போய் காப்பாற்றினேன். அதனால நான் செய்த செயல் அரிய செயல், அதனால அந்த 100 பொற்கிழி பரிசு எனக்கே தர வேண்டும் அப்படின்னு யார் சொன்னா, முருகேசன் சொல்றாரு. உடனே அடுத்தது கண்ணன் சொல்றாரு, அது கிடக்குது, அது ஒரு அரிய செயல் இல்லை, நான் ஒரு சிறந்த கவிஞன். ஒரே இரவில் 100 செய்யுள்கள் அடங்கிய ஆனந்த வாழ்வு என்ற காவியத்தை படைத்துள்ளேன். நான் ஒரு மிகப்பெரிய கவிஞன். நான் ஒரே இரவில் 100 செய்யுள்கள் அடங்கிய ஆனந்த வாழ்வு என்ற காப்பியத்தை படைத்துள்ளேன். அதனால நான் தான் சிறந்த கவிஞன், நான் செய்ததுதான் அரிய செயல். இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்னோட கவிப்பாடும் திறனை பாராட்டுகின்றனர். அதனால நீங்க அந்த 100 பொற்காசும் என்கிட்டே கொடுங்க அப்படின்னு யார் சொல்றா, கண்ணன் சொல்றாரு. இன்னும் அடுத்தது கல்தச்சர் கந்தசாமி சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் கையில அந்த உளியை எடுத்துட்டேன் அப்படின்னா, உளி அப்படின்னா அந்த கல்லெல்லாம் செதுக்குவாங்கல்ல, அதான் உளி. என் கையில உளி எடுத்துட்டேன் அப்படின்னா அப்படியே உளி அப்படி நடனம் ஆடும், அப்படியே ஆடும் பாடும் நடனம் ஆடும். நான் ஒரு பெரிய கல் தச்சேன். நான் பார்த்தீங்கன்னா நிறைய குடைவரை கோயில்கள் உண்டாக்கியிருக்கேன். அதாவது இந்த மலைகளை குடைஞ்சு கோயில் மாதிரி கொண்டுருவாங்களா, கோவில் உருவாக்குவாங்களா, அதுக்கு பேர் தான் குடைவரை கோயில். அந்த கோயில் உருவாக்கியிருக்கேன். நிறைய மண்டபங்கள்லாம் உருவாக்கியிருக்கேன். இந்த ஊர் மக்களை என்னோட சிற்பக்கலையை போற்றி என்னை பாராட்டுகின்றனர். அதனால என்னுடைய செயல் சிறப்பான செயல், எனக்கு அந்த 100 பொற்காசுகளை கொடுங்க அப்படின்றார். உடனே அடுத்தது முதியவர் சொல்றார், நான் ஒரு முதியவன், நான் ஒரு ஏழை விவசாயி, என்னுடைய மனைவி இறந்து விட்டார். இருந்தாலும் நானும் என் மகளும் உழைத்து எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு காணி நிலத்துல போன வருஷத்தை விட இந்த வருஷம் 3 மடங்கு அதிக விளைச்சலை கண்டுள்ளோம். அதனால நாங்கள் மட்டுமல்லாமல் எங்களை சார்ந்த இன்னும் 10 குடும்பங்கள் அந்த உணவுப் பொருட்களை வைத்து வாழுகின்றன.
அதனால் நான் செய்த செயல் அரிய செயல், அதனால் அந்த 100 பொற்காசுகள் எனக்கே தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க எல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்காச்சு எல்லாரையும் கேட்டுட்டு திருப்பி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் முருகேசன் சொல்றாரு, இப்ப நீ வந்து ஒரு எதிரியின் குழந்தையை காப்பாற்றிருக்க, நீ செய்தது ஒரு அரிய செயல் தான், இருந்தாலும் பகைவருக்கும் நட்பு காட்டுவது நம்மளுடைய தமிழ் மரபு. பகைவனா இருந்தாலும் அவனுக்கு ஆபத்துன்னு வரப்ப நம்ம போய் அவன்கிட்ட உதவணும், அது நம்மளுடைய தமிழ் மரபு. அப்படி பார்த்தா நீ செய்தது ஒரு அரிய செயல் இல்லை, நீ ஓடிடு அப்படின்னு தோத்துட்டாங்க. அடுத்தது நம்ம கண்ணனை கூப்பிடுறாங்க. ஐயா வாங்க, நீங்க ஒரே இரவுல 100 பாடல் எழுதுனீங்கன்னு சொன்னீங்க. ஆனா சங்க காலத்துல ஒரு பெண் ஒருத்தி ஒரே இரவில் 1000 பாடல்களை எழுதியிருக்காங்க. அப்ப பாக்குறப்ப நீங்க ரொம்ப சின்ன கொஞ்சமா தான் எழுதிருக்கீங்க. அவங்களை ஒப்பிடுகையில் நீங்க அவ்வளவு பெரிய ஆளா ஒண்ணு இல்லை, அதனால நீனும் ஓடி போயிடு அப்படின்னு தோத்துட்டாங்க. அடுத்து நம்ம கல்தாச்சர் கந்தசாமி கூப்பிடுறாங்க. ஐயா நீ ஒரு சிறந்த கவிஞர், சிறந்த படைப்பாளி அப்படின்னு சொன்னீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்களுக்கு முன்பு வாழ்ந்த காலத்திலேயே நம்ம மாமல்லபுரம் குகை கோயில், திருச்சியில பல்லவர் கால கோயிலெல்லாம் உருவாக்கிடுறாங்க. அவங்களுடைய சிற்பக்கலையை ஒப்பிடும் போது நீங்க அவங்களோட கால் தூசிக்கு கூட வர மாட்டீங்க, அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஓடிங்க அப்படின்னு. அடுத்தது முதியவர் அழைக்கிறாங்க. ஐயா உண்மையிலேயே அரிய செயல் செய்தது நீங்கள் தான், இந்த பொறுப்பிலேயே நீங்களே வைத்துக் கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா ஒரு காணி நிலத்துல நீங்க 3 காணி நிலத்துல விளையக்கூடிய விளைச்சலை தந்திருக்கீங்க. உங்களால் பார்த்தீங்கன்னா நாட்டில் பசி இல்லை, பஞ்சம் இல்லை, வறுமை இல்லை, நோய் நொடி இல்லை. அதனால் இந்த 100 பொற்காசுகளும் உங்களுக்கே தான் சேர வேண்டும் அப்படின்னா அந்த 100 பொற்காசுகளை யாரு மங்கையர்கரசி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வயதான முதியவர்கிட்ட வளர்ந்தாங்க. உடனே அந்த வயதான முதியவர் ரொம்ப நன்றி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகேவா, இதுதான் நேர்மை நிறைந்த தீர்ப்பு என்ற கதை. உங்க கதை பிடிச்சிருந்துச்சா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அடுக்கு தொடர் இரட்டை கிளவி என்னும் இலக்கண பகுதியை பார்ப்போம். இரட்டை கிளவி என்ற இலக்கண பகுதியை பார்ப்போம். இரட்டை கிளவி அடுக்கு தொடர். இரட்டை கிளவி அப்படின்னா இரட்டை அப்படின்னா 2, இரட்டை அப்படின்னா 2, கிளவி அப்படின்னா சொல். 2 சொல் இணைந்தே வருவதுதான் இரட்டை கிளவி. 2 சொல் இணைந்தே வருவதுதான் இரட்டை கிளவி. இந்த சொற்களை பிரித்தால் பொருள் தருமா? தராது. படபட, சலசல, தலதல இந்த சொற்களை பிரித்தோம் அப்படின்னா பொருள் தராது. இது இரட்டை சொல்லாக சேர்ந்தேதான் வரும். இரட்டை கிளவி சொற்கள் இரட்டை சொல்லாக சேர்ந்தேதான் வரும். இந்த சொற்களை பிரித்தோம் அப்படின்னா பொருள் தராது. இது என்னென்ன குறிப்பு பொருள்களை உணர்த்தி வரும்? ஒலி, வியப்பு, சின்ன குறிப்பு, விரைவு குறிப்பு. அதாவது ஒலி குறிப்பு, விரைவு குறிப்பு, சின்ன குறிப்பு, வியப்பு குறிப்பு என 4 குறிப்பு பொருட்களை உணர்த்தி வரும். மரம் எவ்வாறு முடிந்தது? மரம் படபட என்று முடிந்தது. நீர் எவ்வாறு ஓடியது? நீர் சலசல என்று ஓடியது. தங்கம் எவ்வாறு மின்னியது? தங்கம் பலபல என மின்னியது. இது போல வரும் அந்த குறிப்பு பொருளை உணர்த்தி வரும் சொற்கள் தான் இரட்டை கிளவி சொற்கள். ஓகேவா, இதுக்கப்புறம் அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அப்படின்னா ஒரு சொல் 2, 3, 4 முறை அடுக்கி வந்து பொருள் தருவதுதான் அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அப்படின்னா ஒரு சொல் 2 முறை, 3 முறை, 4 முறை மீண்டும் மீண்டும் அடுக்கி அந்த பொருள் தருவதுதான் அடுக்கு தொடர். இது என்னென்ன பொருள்களை உணர்த்தி வரும்? அசைநிலை, விரைவு, அச்சம், வெகுளி, உவகை, அவலம், இசைநிலை போன்ற பொருள்களை உணர்த்தி வருவதுதான் அடுக்கு தொடர். இந்த அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை பிரித்தோம் அப்படின்னா பொருள் தருமா? பாம்பு பாம்பு, பாம்பு பாம்பு ஒரு தடவை சொன்னாலும் பாம்பு தான், இருமுறை சொன்னாலும் பாம்பு தான். தீ 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 ஒரு முறை சொன்னாலும் தீ நெருப்பு தான், பலமுறை சொன்னாலும் தீங்கிறது நெருப்பு தான். வாழ்க வாழ்க, வருக வருக இதனை எத்தனை முறை சொன்னாலும் வருக அப்படின்னாலும் வாங்க அப்படின்னு அர்த்தம், வாழ்க அப்படின்னாலும் நல்லா இருங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு சொல் எத்தனை முறை மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்தாலும் ஒரே பொருளை தான் தரும், அதுதான் அடுக்கு தொடர். இந்த அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை பிரித்தோம் அப்படின்னா பொருள் தருமான் தராது, தரும் தரும். இதுதான் இரட்டை கிளைக்கும் அடுக்கு தொடர்பும் உள்ள வேறுபாடு. சிறு பஞ்சம் மூலம், பஞ்சம் அப்படின்னா 5, மூலம் அப்படின்னா வேறு. பஞ்சம் அப்படின்னா 5, மூலம் அப்படின்னா வேறு. சிறு பஞ்சம் மூலம் அப்படின்னா என்ன? கண்டகத்திலே
சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 மூலிகையின் வேர்கள் எவ்வாறு ஒரு மனிதனின் உடலில் ஏற்படும் அந்த நோய்களை போக்குகின்றனவோ அதுபோலவே சிறுபஞ்ச மூலம் என்னும் செய்யுளில் உள்ள ஒவ்வொரு பாடலும் 5 கருத்துக்களை கூறும். அந்த 5 கருத்துகளும் மக்களின் மனநோயை போக்கும். அதனாலதான் இந்த நூலுக்கு சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. புரியுதா? இந்த நூலுக்கு ஏன் சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு பெயரை வைத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா நீங்க யாரா இருந்தாலும் சொல்லணும். சொல்லுவீங்களா? ஓகே, அடுத்தது இந்த சிறுபஞ்ச மூலம் பாடம் சொல்லுங்க. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், நன்றென்றல் கிளர்வேந்தல் தன்னாடு வாட்டாம் நன்றென்றல் வனப்பு. வனப்பு அப்படின்னா என்ன? வெரி குட், அழகு. வனப்பு அப்படின்னா அழகு. இப்ப கண்ணுக்கு அழகு எது? கண்ணோட்டம். கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல். யார் மீது? நம்ம உறவினர்கள் மீதா? வெரி குட். இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களின் மீதும் இரக்கம் கொள்ளுதல் வேண்டும். கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல். இந்த உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களின் மீதும் நாம் இரக்கம் கொள்ளுதல் வேண்டும். அதுதான் யாருக்கு அழகு? கண் உள்ளவருக்கு அழகு. நமக்கெல்லாம் கண் இருக்கு அப்படின்னா நம்ம எந்தவித உயிரினங்களையும் கொல்லக்கூடாது. ஓகேவா? அடுத்தது காலுக்கு அழகு இருக்குது. நமக்கு கால் இருக்கு. இந்த காலுக்கு அழகு எது? நம்ம உழைத்து சாப்பிட வேண்டும். அதுதான் இந்த காலுக்கு அழகு. அதை விட்டுட்டு பிறகு போய் யா இந்த பைசால தானம் பண்ணுங்க, கொஞ்சம் தர்மம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அது நம்ம காலுக்கு அழகு இல்லை அப்படிங்கிற. இப்ப காலுக்கு அழகு எது? பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமே ஆகும். பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமே ஆகும். பண்ணுக்கு அழகு. பண் அப்படின்னா இசை. பண் அப்படின்னா இசை. இந்த இசைக்கு அழகு அதை கேட்பவர்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இசையை கேட்பவர்கள் ஆகா அற்புதமான இசை, ரொம்ப மன அமைதியை தருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் எதுக்கு அழகு? இசைக்கு அழகு. ஓகே, ஒரு நமக்கு அழகு. என்னுடைய ஆராய்ச்சிக்கு அழகு எது? என்னுடைய ஆராய்ச்சி சம்பந்தமான யார் எந்த விதமான வினாக்கள் கேட்டாலும் ஐயம் இல்லாமல் அவர்களுடைய சந்தேகத்தை போக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆராய்ச்சிக்கு அழகு. ஒரு நாட்டோட அரசனுக்கு என்ன அழகு? அந்த நாட்டில் வாழும் மக்களை அவன் வருத்த மாட்டான் என்று மற்றவர்கள் சொல்லணும். அதுதான் யாருக்கு அழகு? ஒரு நாட்டின் அரசனுக்கு அழகு அப்படின்னு ஒரு 5 கருத்துக்களை சொன்ன ஒரு நூல் எழுதுனா சிறுபஞ்ச மூலம். இந்த சிறுபஞ்ச மூலம் டேஸ் நூல்களில் ஒன்று, 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சிறுபஞ்ச மூலம் எந்த நூல்களில் ஒன்று? 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள்ல 11 நூல்கள் நீதி நூல்களாக உள்ளன. 11 நூல்கள் நீதி நூல்களாக உள்ளன. இந்த சிறுபஞ்ச மூலம் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? பாடலின் ஆசிரியர் காரியாசான். சிறுபஞ்ச மூலம் என்னும் பாடலின் ஆசிரியர் காரியாசான். இவர் யாருடைய மாணவர்? மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணவர். மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணவர் யார் அப்படின்னா காரியாசான். இவரும் கனி வேதாதியார் என்ற ஒரு புலவரும் சமகால புலவர்கள். இந்த ஏழாவது என்ற நூலை எழுதிய ஆசிரியரும் திணைமாலை 150 என்ற நூலை எழுதிய ஆசிரியருமான கனி வேதாதியாரும் காரியாசனும் சமகால புலவர்கள். இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகே, இதுதான் சிறுபஞ்ச மூலம். இதுக்கு அடுத்து நம்ம வாரி தந்த வள்ளல் என்னும் உரைநடை பகுதியை பார்ப்போம். வள்ளல் அப்படின்னா யார் எது கேட்டாலும் இல்லை என்று கூறாமல் கொடுப்பவன் தான் வள்ளல். யார் எதை கேட்டாலும் இல்லை என்று கூறாமல் கொடுப்பவன் தான் வள்ளல். இப்ப கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவோம். கடையேழு வள்ளல்கள் யார் யாருப்பா? பாரி, ஓரி, காரி, ஆய், அதியமான், நல்லி, வேகன். இவங்க 7 பேரையும் கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடையேழு வள்ளல்களை பற்றி போற்றி பாடும் ஒரு நூல் இது சிறுபானாற்று. இந்த கடையேழு வள்ளல்களை பற்றி போற்றி பாடும் ஒரு நூல் எது அப்படின்னா
சிறுபான்மை படை. இந்த 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு சொல்றேன். இந்த 10 பாட்டு நூல்ல ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு ஒரு 5 இருக்கு. இந்த 10 பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் ஒரு 5 இருக்கு. அது என்னன்னு திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான்ஆற்றுப்படை, பெரும்பான்ஆற்றுப்படை, மலைப்படுகடா அல்லது கூத்தர் ஆற்றுப்படை. 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் 5 இருக்கு. திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான்ஆற்றுப்படை, பெரும்பான்ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை அல்லது மலைப்படுகடா. கூத்தர் ஆற்றுப்படை என்றாலும் மலைப்படுகடா என்றாலும் ஒன்றுதான். ஓகேவா? இந்த ஆற்றுப்படை அப்படின்னா என்ன? ஆற்றுப்படை, ஆற்று அப்படின்னா வழிபடுத்துறது. யார? இப்ப நான் ஒரு நல்ல புலவன், நான் போய் ஒரு அரசனை புகழ்ந்து பாடி பரிசு பெற்று வரேன். நான் ஒரு புலவன், நான் போய் ஒரு அரசனை புகழ்ந்து பாடி பரிசு பெற்று வருகிறேன். அவ்வாறு வரும் வழியிலே என்னை போன்ற ஏழ்மையான புலவரை கண்டால், ஐயா புலவரே, நீங்கள் சென்று அந்த வள்ளலை பாருங்கள், அவர் உங்களுடைய வறுமையை போக்க உதவி செய்வார் அப்படின்னு நான் இன்னொரு புலவருக்கு வழி அனுப்புறோம் பத்தியா, அதுதான் ஆற்றுப்படை. இப்ப ஆற்றுப்படைனா என்ன புரியுதா? ஆற்றுப்படைனா என்ன? நம்ம மட்டும் வாழ்ந்தா போதாது, நம்மை சார்ந்தவர்களையும் வாழ வைக்க வேண்டும், அதற்கான வழியினை காட்ட வேண்டும், அதுதான் ஆற்றுப்படை. ஓகே, இந்த வாரி தந்த வள்ளல்ல நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்? வல்வில் ஓரியை பற்றி பார்க்க போறோம். அது என்ன வல்வில்? வல்வில் அப்படின்னா என்ன? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். வல்வில் அப்படின்னா என்ன? அதாவது அவர் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பானது, அவருடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அன்பானது பல பொருள்களை காட்டி செல்ல வேண்டும். நம்ம விருது நம்மளை தாண்டி போல அப்படின்னா நம்ம வல்வில் கிடையாது. தாம் விட்ட அன்பானது என்னை தாக்கணும், பின்னாடி ஓட தாக்கணும், அதுக்கு பின்னாடி உள்ள போட அப்படின்னு ஒரு 4-5 பொருள்களை தாண்டி செல்ல வேண்டும், அதுதான் வல்வில். இப்ப நம்ம ஏற்கனவே வல்வில் ஓரி பற்றி சொல்லியிருக்கோம். இந்த வல்வில் ஓரி பார்த்தீங்கன்னா வீரத்திலும் சரி கொடைத்திறத்திலும் சரி சிறந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வல்வில் ஓரி வீரத்திலும் கொடைத்திறத்திலும் பார்த்தீங்கன்னா சிறந்தவன். இவர் ஒரு தடவை என்ன பண்றாரு? காட்டிற்கு வேட்டையாட போறாரு. அவ்வாறு போகும்பொழுது ஒரு யானை வந்து எதிர்கொண்டு, ஒரு யானை வந்து எதிர்கொண்டு உடனே அவர் என்ன பண்றாரு? நான் வைத்திருந்த வில்லிலிருந்து அம்பு எடுத்து விடுறாரு. அந்த அம்பு நேரா போய் என்ன பண்ணுது? அந்த யானை நெற்றியில் பாயும். பாய்ந்ததோடு இல்லாமல் அதன் பின்னாடி வந்த ஒரு கலை மானை கொண்டு, அதன் மானை பிடிக்க வந்த ஒரு பெரும் புலியை கொண்டு, அங்க பக்கத்துல இருந்த ஒரு பன்றியை கொண்டு, அதுக்கப்புறம் ஒரு குற்றின் மீது படுத்த ஒரு உடும்பை கொன்று தன் சினம் தீர்த்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வல்வில். அதாவது தான் விட்ட அன்பானது பல பொருட்களை சாய்ப்பதுதான் வல்வில். அதனாலதான் இவங்க வல்வில் ஓரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம பாடப்பகுதிக்கு போவோம். இந்த வல்வில் ஓரி, இப்போ பாணன் பார்த்தீங்கன்னா பாணனுடைய தொழில் என்ன அப்படின்னா பாட்டு பாடி பரிசில் பெறுபவன் தான் பாணன். பாடல் பாடி அந்த பாடல் மூலம் ஒரு பரிசுகளை பெற்று தானும் தன்னை சார்ந்தவர்களும் வாழ்பவன் தான் பாணன். இந்த பாணன் என்ன பண்றான்? ரொம்ப வலிமையில பாடிட்டு இருக்கான். அவனுடைய மனைவி சொல்றாங்க, பாணன் அவர்களே, நீங்கள் சென்று கொல்லிமலை நாட்டின் அரசனான வல்வில் ஓரியை பாட்டுவாங்க, அவர் நம்மளுடைய வறுமையை போக்க வழி செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாணன் என்ன பண்றான்? அந்த வள்ளலை பார்க்க போறான். இந்த வள்ளலை ஓரியை பார்க்க. அவ்வாறு போகும்போது ஓரி அவரை உடனே முட்டு வர சொல்றாரு. ஓரி வந்து காவலர் வந்து சொல்றாங்க, ஐயா, தங்களை காண ஒரு புலவர் வந்திருக்காரு, ஒரு பாணன் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அரசன் உடனே போய் அவரை அழைத்து வா அப்படின்னு. உடனே போறான். அந்த காவலன் என்ன பண்றான்? அந்த பாணரை அழைத்து வரான். அழைத்து வந்தோடனே பாணன் என்ன சொல்றாரு? கொற்றவா, எல்லா நாட்டின் தலைவா அப்படின்னு அந்த அரசனை புகழ்ந்து பாடுறாரு. பாடினவனே ஓரி கேட்கிறாரு, ஐயா புலவரே, ஐயா பாணரே, எம்மை நாடி வந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது, எமது வீட்டு அடுப்பில் பூனை உறங்குகிறது, எனது இல்லால் வெளிந்து காணப்படுகிறார், என்னுடைய குழந்தைகள் உயிரினை கண்களில் தேய்க்கப்படி இருக்கின்றன அப்படின்னு சொன்ன உடனே அந்த வள்ளல் அப்படியே ரொம்ப வருத்தப்படுது. ஐயோ, உன் வீட்டுல இவ்வளவு வறுமையா? பயப்படாத பாணரே, உமது வறுமையை போக்குவது எனது பொறுப்பு அப்படின்னு என்ன பண்ணாரு? உடனே அமைச்சரை கூப்பிடுறாரு. யாரைங்க? அமைச்சரை வாருங்கள், இவருடைய தலைமுறைகள் பல
வழி செய்து விடுங்கள். தேவையான அனைத்து அணிகலன்களையும் இதுல யானை மீது ஏறி அனுப்பி விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த அமைச்சர் என்ன பண்றாரு, அவ்வாறே ஆகட்டும் அரசே அப்படின்னு போறாரு. போயிட்டு அந்த அரண்மனையில் உள்ள நல்ல அணிகலன்கள், வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த யானை மீது ஏற்றி அனுப்பிவிடுறாங்க. ஓகே, உடனே அந்த மாணவன் அந்த அரசனை பார்த்து என்ன சொல்லிட்டு போறாரு, கற்ற கல்வி நம்மளுடைய அறியாமையை அகற்றுவது போல உற்ற துயத்துறையும் வேந்தனே நீ வாழ்க, உமது குலம் வாழ்க, உமது புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓரிங்கிருந்து விடைபெற்று வாழணும் போனோன்னா அவங்க மகிழ்ச்சியாக வாழ்றாங்க. நம்ம இதெல்லாம் இந்த கதையை தான் வாரி தந்த வள்ளல் இன்னும் உரைநடை பகுதியில் பார்ப்போம். தலைமை அப்படின்னா யார்? ஒரு மாநிலத்தின் தலைவராக வேண்டும், ஒரு நாட்டின் தலைவராக வேண்டும் அப்படின்னா நம்மகிட்ட என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை கூறுவதுதான் இந்த தலைமை பண்பு என்னும் ஒரு துணைப்பாடு. ஓகே, ஒரு அழகான ஒரு சிற்றூர் எது? செந்தூர் என்றும் ஒரு அழகான கிராமத்தின் ஊர் தலைவர் யார் அப்படின்னா செந்தூர் என்ற இந்த அழகிய கிராமத்தின் ஊர் தலைவர் யார் அப்படின்னா வேம்பன். இந்த வேம்பன் என்ன பண்றாரு, தனது சொந்த ஊரான அந்த செந்தூரை பல வழிகளில் முன்னேறி கொண்டு போகணும், பல வழிகளில் அந்த வளங்களை பெருக்க வேண்டும் அப்படின்ட்டு நிறைய பெரிய பெரிய பணக்காரர்களிடம் சென்று பண உதவி கேட்கிறார். அவ்வாறு இந்த ஊர்ல உள்ள பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, அவருக்கு தேவையான பொருள் உதவி அளிக்கிறாங்க. பொருள் உதவி நிறைய சேர்ந்துருச்சு. இந்த பொருள் உதவியை இவ்வளவு பொருளை வைத்து நாம் எவ்வாறு செலவிடுவது அப்படின்னு அவருக்கு சின்ன சிக்கல் வந்துச்சு. உடனே அவர் என்ன பண்றாரு, இவ்வளவு பொருள் செல்வத்தையும் வைத்து ஒரு நிர்வகிக்கும் பொருட்டு ஒரு நிர்வாகி ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்ம ஊரை சிறந்த வழிகளில் முன்னெடுத்து செல்ல ஒரு சிறந்த நிர்வாகி ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு தண்டனம் போடுறாங்கல்ல, இந்த முரசு அறிவிப்பாங்க இல்லையா, அவரை கூப்பிட்டு இது மாதிரி நம்ம ஊர்ல ஒரு சிறந்த நிர்வாகியா யார் வராங்க அப்படின்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரு அந்த முரசு அறிவிக்கிறவரு தெருவில் போய் இது மாதிரி முரசு அறிவிக்கிறார். நம்ம ஊரை பல வழிகளில் முன்னெடுத்து செல்ல ஒரு சிறந்த நிர்வாகி ஒருவர் தேர்ந்து வேண்டும், உங்கள யார் அந்த சிறந்த நிர்வாகியா வரீங்க அப்படின்னு கேட்கறத 2 பேர் போட்டிடுறாங்க. எத்தனை பேரு? 2 பேர் போட்டிடுறாங்க. ஒருவன் பெயர் பாலன், மற்றொருவன் பூவன். இந்த 2 பேரும் போட்டியிடுவதால் வேம்பனுக்கு யார நிர்வாகியை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம். உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த 2 போட்டியாளர்களுக்கும் இடையில் ஒரு 3 போட்டிகள் வச்சார். 2 பேருக்கும் இடையில ஒரு 3 போட்டியை அறிவிக்கிறார். அதுல முதல் போட்டி என்ன அப்படின்னா, மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். அதுல முதல் போட்டி என்ன, இங்க வாழும் நம்ம செந்தூர் என்ற அழகிய கிராமத்தில் வாழும் மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். அப்படியே பாலன் என்ன பண்ணா, அந்த ஊர் மக்களுக்கு எல்லாமே அறுசுவை உணவு வழங்கினார். அந்த ஊர் மக்களுக்கு அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கினார். பூவன் என்ன பண்றாரு, அந்த ஊரில் உள்ள சில திறமை வாய்ந்தவர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு கல்வியினை போதிக்கிறார். பூவன் என்ன பண்றாரு, அந்த ஊரில் சிறந்த திறமை வாய்ந்த சிலரை அழைத்து சென்று அவர்களுக்கு கல்வியினை போதிக்கிறார். 2வது போட்டி என்ன, அந்த செந்தூர் என்ற கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாலன் என்ன பண்ணாரு, தன்னிடம் உள்ள செல்வங்களை அனைவருக்கும் பிரித்து கொடுக்க எண்ணினார். பாலன் என்ன பண்றாரு, தன்னிடம் உள்ள செல்வங்களை அனைவருக்கும் பிரித்து கொடுக்க எண்ணினார். அப்படியே மக்கள்லாம் ஜாலியாக நமக்கு செல்வங்கள் நிறைய சிறப்பு எல்லாம் ஜாலியாக. ஆனா பூவன் என்ன பண்ணாரு, அந்த திறமை வாய்ந்தவர்களுக்கு கல்வியுடன் தொழில் சார்ந்த கல்வியையும் கலையினையும் போர் கலையினையும் சொல்லிக் கொடுத்தாரு. 3வது பார்த்தீங்கன்னா, மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும். பரிவு அப்படின்னா இரக்கம், மக்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும். பாலன் மக்களிடம் இரக்கம் காட்டினானா இல்ல. ஒரு வயதான பாட்டி ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருந்தாங்க. அந்த வழியா பாலன் போறான். போகும்போது பாட்டி என்ன கேட்டாங்க, தம்பி என்னை கொஞ்சம் தூக்கி உட்கார வை, என்னை கொஞ்சம் தூக்கி உட்கார வை அப்படின்னாங்க. பாலன் என்ன சொன்னான், பாட்டி வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவ்வழியே சற்று நேரத்தில் யார் வரா, பூவண்ணன் வரான். பூவண்ணன் பாட்டி சொல்றாங்க, தம்பி என்னை கொஞ்சம்
உட்கார வைங்க அப்படின்னு சொல்றாங்க. பூவண்ணன் என்ன பண்றான், அந்த பாட்டியை உட்கார வச்சு அந்த பக்கத்துல உள்ள கடைக்கு சென்று அவர்களுடைய களைப்பு போக அவர்களுக்கு உணவினை தரான். பூவண்ணன் என்ன பண்றான், அந்த பாட்டியை தூக்கி உட்கார வச்சுட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்று அங்க உணவை வாங்கி வந்து இந்த பாட்டியிடம் கொடுக்கலாம். பாட்டி இதை சாப்பிட்டு உங்க களைப்பு போக்க நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னான். ஓகேவா? திரும்ப 2 பேரும் போயிட்டாங்க. 3ஆவது நாள் 3 போட்டிகளும் முடிந்து விட்டது. மறுநாள் அந்த வேம்பன் என்ன பண்றாரு, அந்த ஊர் மக்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, நான் சிறந்த நிர்வாகி தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஊர் மக்கள் எல்லாம் பாலன் 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 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேம்பன் யாரை தேர்ந்தெடுத்தாரு, பூவண்ணனை தேர்ந்தெடுத்தார். உடனே ஊர் மக்கள் ஷாக் ஆயிட்டாங்க. இல்ல, நீ பாலனை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு. உடனே வேம்பன் என்ன பண்றாரு, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு எதுவும் ஒரு மரத்துக்கு பின்னாடி போறாரு. போயிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டி மாறி வருது. பாட்டி ஒண்ணு தண்ணி உள்ள போறப்ப பூலன் அப்படியே பாலன் அப்படியே வேடிக்கை போடுறான். நான் பூவன் என்ன பண்றான், அப்படியே போய் அந்த பாட்டியை தாங்கி பிடிச்சிட்டான். நிறுத்தணும். உடனே அந்த பாட்டி வேடத்துல இருந்த வேம்பன் தன்னுடைய வேடத்தை கலைக்கிறாரு. இதனாலதான் சொன்னேன், இதனாலதான் நான் இந்த ஊரை நிர்வகிக்கும் சிறந்த நிர்வாகியா பூவண்ணனை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. ஓகே, இப்ப நம்மளும் இந்த நாட்டை ஆள வேண்டும், இந்த மாநிலத்தை ஆள வேண்டும், ஆளும் தலைமை பண்பு நமக்கு வர வேண்டும் எனில் நம்மளிடமும் இந்த 3 பண்புகள் இருக்க வேண்டும். 1, மக்களுக்கு பிடித்தவராக நாம் வாழ வேண்டும். அவர்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும். மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும், அதாவது இரக்கம் கொள்ளுதல் வேண்டும். இந்த 3 பண்புகளும் நம்மளிடையே இருந்தால் நாம் தான் இந்நாட்டின் தலைவர் அப்படின்னு நம்ம தலைமை பண்பு இன்னும் துணைப்பாட பகுதியில் தெரிஞ்சுக்கிட்டோமா? இதுக்கு அடுத்தது இணை சொற்கள். இணை சொற்கள் அப்படின்னா இது தனி, இது இரண்டும் சேர்ந்துச்சுன்னா இணை. இந்த கை தனியா இருக்கு, இந்த கை தனியா இருக்கு, 2 கையும் சேர்ந்துச்சுன்னா இணைந்த கைகள். சொல்லும் அதுதான், ஒரு சொல் தனியா இருக்கு, அடுத்த சொல் தனியா இருக்கு, 2 சொல்லும் சேர்ந்ததுதான் இணை சொற்கள். இணை சொற்கள் அப்படின்னா 2 சொற்கள் சேர்ந்ததுதான். 2 சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை தரும் அல்லது வெவ்வேறு பொருளை தரும், அதுதான் அடர்த்தி மிகுந்த பொருளை தரும். இணை சொற்கள்னா 2 சொற்கள் சேர்வதுதான் இணை சொற்கள். இந்த இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். நேர் இணை சொற்கள், எதிர் இணை சொற்கள், செறிவு இணை சொற்கள். இப்ப நேர் இணை சொற்கள் அப்படின்னா நேரிணை சொற்கள் அப்படின்னா 2 சொற்கள் ஒன்று சேர்ந்து ஒரே பொருளை தருமாயின் அது நேரிணை சொற்கள். 2 சொற்கள் சேர்ந்து ஒரே பொருளை தருமாயின் அது நேரிணை சொற்கள். ஓங்கி உயர்ந்து, ஓங்கி உயர்ந்து, ஓங்கி என்று சொல்லும் உயர்ந்து என்று சொல்லும் ஒரே பொருளை தருவதால் இது நேரிணை சொற்கள். தங்கு தடையின்றி, அவன் எவ்வாறு பேசினான்? தங்கு தடையின்றி பேசினான், இடையே நிற்காமல் பேசினான். தங்கு தடையின்றி 2 சொற்களும் ஒரே பொருளை தருவதால் இது நேரிணை சொற்கள். பேரும் புகழும், நீ பேரும் புகழும் என்று வாழ வேண்டும். பேரும் புகழும் இந்த 2 சொற்களும் புகழுடன் வாழ வேண்டும் என்ற ஒரே பொருளை தருவதால் இது நேரிணை சொற்கள். கண்ணும் கருத்துமாக படிக்க வேண்டும், நீ கல்வியில் கண்ணும் கருத்துமாக படிக்க வேண்டும், ஆனால் மிகுந்த கவனத்துடன் படிக்க வேண்டும். கண்ணும் கருத்தும் என்ற 2 சொல்லும் ஒரே பொருளை தருவதால் இது நேரிணை சொற்கள். நேரிணை சொற்கள் அப்படின்னா 2 சொற்கள் இணைந்து ஒரே பொருளை தருமாயின் அது நேரிணை சொற்கள். ஓகேவா? இல்ல உங்களுக்கு இருந்தாங்க. அடுத்தது எதிரிணை சொற்கள். எதிரி இரவு பகல், மேடு பள்ளம். எதிரிணை சொற்கள் அப்படின்னா 2 சொற்கள் இணைந்து வெவ்வேறு பொருளை தருமாயின் அது எதிரிணை சொற்கள். 2 சொற்கள் இணைந்து வெவ்வேறு பொருளை தருமாயின் அது எதிரிணை சொற்கள். மேடு பள்ளம், உயர்வு தாழ்வு, வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம். ஒவ்வொரு சொல்லுக்கும் எதிர்ச்சொல் போல் வருவதுதான் எதிரிணை சொற்கள். 2 சொற்கள் இணைந்து வெவ்வேறு பொருளை தருமாயே அது எதிரிணை சொற்கள்.
புரியுதா? எதிர்வினை சொற்கள்லாம் எந்த டவுட் இல்லையா? இப்ப செறிவினை சொற்கள். செறிவு அப்படின்னாலே அடர்த்தி. செறிவு அப்படின்னா அடர்த்தி மிகுந்த ஒரு சொல்லுதான் செறிவினை சொற்கள். இந்த போர்டு பாரு, கண்ணை கரையிறது இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கருப்பா இருக்கு அப்படின்னா இதுதான் செறிவினை சொற்கள். பாருங்க, அவங்க எப்படி இருக்கான், வெள்ளை வெளியூர்ல இருக்காங்க. எப்படி இருக்கான்? வெள்ளை வெளியூர்ல இருக்காங்க, ரொம்ப 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 வெள்ளையா இருக்கான் அப்படின்னா அப்ப இது என்ன சொற்கள்? செறிவினை சொற்கள். சின்னஞ்சிறிய இந்த சாக்கி சூப்பரா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இது செறிவினை சொற்கள். அடுக்கடுக்காக இந்த முல்லை எப்படி கொடுத்துருக்கு, அடுக்கடுக்காம கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா, இது செறிவினை சொற்கள். பச்சை பச்சை, இப்ப நம்ம வயலுக்கு போறோம், நம்மளுடைய நிலத்தை பார்க்கிறோம், எங்க கண்ணுக்கு எட்டி எடுத்து பச்சை பசேன்னு இருக்குடா அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா, இது செறிவினை சொற்கள். புரியுதா? இணை சொற்கள் அப்படின்னா என்ன? இரண்டு சொற்கள் சேர்ந்தே வருவது இணை சொற்கள். இணை சொற்கள் மூன்று வகைப்படும்: நேரிணை, எதிரிணை, செறிவினை. இரண்டு சொற்கள் சேர்ந்து ஒரே பொருளை தந்தால் நேரிணை சொற்கள், இரண்டு சொற்கள் சேர்ந்து வெவ்வேறு பொருளை தந்தால் எதிரிணை சொற்கள், இரண்டு சொற்களும் அழுத்தம் தருமாக அமைந்தால் அது செறிவினை சொற்கள். உங்களுக்கு வினா இப்படி கேட்பாங்க, இப்ப நேரிணை சொற்களில் பொருந்தாததை எடுத்து அப்படின்னு கேட்பாங்க. நேரிணை சொற்களும் இப்ப 4 சொற்கள் கொடுத்துருக்கேன், இதுல ஒரு சொல் மாத்தி கொடுத்துருக்கோம். நேரிணை சொற்கள் பொருந்தாதது அப்படின்னு இங்கே ஒரு சொல்ல போட்டுருக்கேன், நீங்க அதை தெளிவா எடுத்து எழுதணும். அது மாதிரி எதிரிணை சொற்களும் பொருந்தாதது, 4 சொல்ல ஒரு சொல் மாத்திருக்கோம், கரெக்டா எழுதணும். அது மாதிரி செறிவினை சொற்களும் பொருந்தாதது முன்னாடி அதை கரெக்டா கண்டுபிடிச்சு எழுதணும். ஓகேவா? கல்வியே தெய்வம். இந்த கல்வியே தெய்வம் என்னும் செய்யுள் பாடலின் ஆசிரியர் பாரதி சொல்லுவாங்க. இந்த கல்வியே தெய்வம் என்னும் செய்யுள் பகுதியில என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க? அன்னையும் தந்தையும் தெய்வம், அதாவது நாம் வணங்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா முதல் தெய்வம் அன்னை. நாம் மட்டுமல்ல, இந்த உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களும் வணங்கக்கூடிய முதல் தெய்வம் யார் அப்படின்னா அம்மா. இரண்டாவது தெய்வம் யார் அப்படின்னா அப்பா. அதனாலதான் மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு வச்சாங்க. 4வது இடத்துல தெய்வத்தை வச்சாங்க. முதல் இடத்துல யார் இருக்காங்க? மாதா. அந்த உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களும் போற்றி வணங்கக்கூடிய முதல் தெய்வம் யார் அப்படின்னா அவர்களுடைய அம்மா. அதனாலதான் சொன்னாங்க அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயும். அம்மாவும் அப்பாவும் தெய்வம், இதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடன் அன்பாக பழக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது கண்ணிலும் கல்வியும் தெய்வம். அம்மா அப்பா மட்டும் தெய்வம் இல்ல, கண் என்று கருதும் நம்ம எல்லாமே கண் என்று சொல்லக்கூடிய கல்வியும் தெய்வம் தான். கல்வியையும் மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு எவ்வாறு கண் முக்கியமோ அது போல அவனுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு கல்வியும் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதன் இப்ப நம்ம கண்ணு இல்லாம நடக்க முடியுமா? இப்ப கண்ணு இல்லாம எவ்வளவு நடந்துப்போம், தடுமாறி கீழே விழுவோம். அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில் உற்ற துணையாக நமக்கு விளங்குவது எது அப்படின்னா கல்வி. அந்த கல்வியை நாம் கண்ணிலும் பெரிதாக மதிக்க வேண்டும். அதான் கண்ணிலும் கல்வியும் தெய்வம், கண்ணும் கல்வியும் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பார்க்க பொன்னையும் மண்ணையும் விட வெஞ்சும் கல்வி. அதாவது பொன் அப்படின்னா தங்க நாணயங்கள், நம்ம காதுல, கழுத்துல, இடையில, கையில எல்லாம் போட பார்த்தீங்களா, அந்த நாம் அணியும் இந்த நாணயங்களை விட, நாம் அணியும் அந்த நாணயங்களை விட மேலானது எது அப்படின்னா கல்வி. அதனை விட இந்த மண்ணை விடவும் பெரியது. நீ ஒரு நாட்டோட அரசனா இரு அப்படின்னா அரசனை விட சிறப்பு வாய்ந்தது எது அப்படின்னா கல்வி. ஏன்னா அந்த அரசனுக்கு அவன் ஆட்சி செய்யக்கூடிய பகுதியில் மட்டும்தான் சிறப்பு, ஆனா கல்வி கற்றவனுக்கோ சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பொன்னையும் மண்ணையும் விட மேலானது உயர்ந்தது எது அப்படின்னா கல்வி அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் கண்ணென்னும் கல்வியும் தெய்வம். அதனாலதான் அந்த கல்வியை நம் கண்ணை போல் பாதுகாக்க வேண்டும், கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கல்வியை கசடர கற்க வேண்டும். நாம் கற்கும் கல்வியை கசடர, கசடு கூட்டல் அற. கசடு அப்படின்னா குற்றம், அற அப்படின்னா இல்லாமல், குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். நாம் கற்கும் கல்வியை குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும்.
படித்தால் மட்டும் போதுமா? போதாது. அதன்படி நாம் வாழ வேண்டும். நான் படிச்சுட்டேன், நான் பெரிய எப்படி எல்லாம் படிச்சுட்டேன். படிச்சுட்டு அதன்படி நம்ம வாழல அப்படின்னா நம்மளை மரம் என்று சொல்வார். மக்களுக்குரிய பண்பு இல்லாதவன் மரம் என்றார். யாரு? திருவள்ளுவர் சொல்றார். நாம் எவ்வளவுதான் கூர்மையான அறிவுடையவர்களாக வாழ்ந்தாலும், ஒரு மக்களுக்குரிய ஒரு மனிதனுக்குரிய பண்பு இல்லாதவன் மரம் என்கிறான் திருவள்ளுவர். அதனாலதான் நம்ம எவ்வளவு படிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது, அதை குற்றமற கற்க வேண்டும், அதன்படி நாம் வாழ வேண்டும் அப்படின்னு யார் சொல்றாங்க? பாரதி சுகுமாரன் சொல்றாங்க. ஓகேவா? கல்வியை கசடர கற்ற வேண்டும், கல்வியை குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும், பின் அதன்படி நாம் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும். ஓகேவா? அடுத்து விண்ணையும் அளந்து வேண்டும். நீ இந்த குற்றம் இல்லாமல் படித்த அப்படின்னா உன்னுடைய புகழ் விண்ணையும் அளவிட வேண்டும். உன்னுடைய புகழ் விண்ணையும் அப்படின்னா உலகெங்கும் உன்னுடைய புகழ் பரவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த உலகெங்கும் உன்னை அறிய வேண்டும் அப்படின்னா நீ ஒரு சிறந்த கல்வியாளராக இருக்க வேண்டும். நீ அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சுன்னா உன்னை விடியலாய் எழுதிட வைக்கும். நீ கற்ற கல்வியானது உன்னை தூங்க விடாது. விடியலாய் எழுதிட சீக்கிரம் காலையில் என்ன பண்ணுவோம்? சீக்கிரம் எழுதி படிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நாட்டோட மேதைகளாக அறியப்படும் நேரு, அம்பேத்கர் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்கியிருக்காங்க. மித்த நேரம் தான், மற்ற நேரங்கள் எல்லாமே நூலகத்தில் அவர்கள் பொழுதை கழித்தார்கள். அதனாலதான் இன்றும் அவர்களை பற்றி எழுதி கொண்டிருக்கிறோம். நாளை உலகம் நம்மை பற்றி பேச வேண்டும் எனில் நாமும் நிறைய நேரம் கல்விக்காக, நூலகத்திற்காக, நூல்களுக்காக செலவிட வேண்டும். அவ்வாறு செய்தமெனில் நம்மளுடைய புகழ் விண்ணையும் தாண்டும் அப்படின்னு யார் சொல்றாங்க? பாரதி சுகுமாரன் கல்வியை தெய்வம் என்னும் செய்யுள் பகுதியில சொல்றாங்க. ஓகே, இந்த பாரதி சுகுமாரன் யார்? அவர் எங்க பிறந்தார்? பாரதி சுகுமாரன் கோவையில் பிறந்தார். பாரதி சுகுமாரன் கோவையில் ஜூன் 11, 1957ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் ஒரு சிறந்த தமிழ் கவிஞர், செய்தியில் நம் தொலைக்காட்சியில் செய்தி வாசிக்கும் ஆசிரியர், ஒரு சிறந்த பத்திரிகையாளர், ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர், பன்முகம் தோற்றமுடையவர் யார் அப்படின்னா பாரதி சுகுமாரன். இவர் காலச்சுவடு என்னும் பத்திரிகையில் இன்றளவும் பொறுப்பாசிரியராக பணியாற்றி வருகிறார். காலச்சுவடு என்னும் பத்திரிகையில் பொறுப்பாசிரியராக பணியாற்றி வருபவர் யார் அப்படின்னா பாரதி சுகுமாரன். இவர் நம்ம சென்னை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க, அந்த சென்னை பல்கலைக்கழகத்துல பிஎஸ்சி பட்டம் பெற்றுள்ளார். ஓகே, இத கல்விய தெய்வம் அவரை பற்றி நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்தது நம்ம நிலைநாட்டிய சிலம்பு, நீதியை நிலைநாட்டிய சிலம்பு, சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தை எவ்வாறு பிரித்து எழுதலாம்? சிலம்பு கூட்டல் அதிகாரம். சிலப்பதிகாரத்தை எவ்வாறு பிரித்து எழுதலாம்? சிலம்பு கூட்டல் அதிகாரம். இதற்கு ஏன் சிலப்பதிகாரம் அப்படின்னு பெயர் வைத்தாங்க? சிலம்பின் காரணமாக விளைந்த ஒரு காப்பியம் என்பதால் இதற்கு சிலப்பதிகாரம் அப்படின்னு பெயர் வச்சாங்க. ஓகே, இதனை முதல் காப்பியம் என்றும் அழைப்பார்கள். ஏன் இது முதல் காப்பியம் என்று அழைக்கிறாங்க? தமிழில் தோன்றிய முதல் காப்பிய நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். இதனை முத்தமிழ் காப்பியம் என்றும் அழைப்பார்கள். முத்தமிழ் அப்படின்னா வெரி குட், இயல், இசை, நாடகம், இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என மூன்றும் ஒருங்கே அமையப்பட்ட ஒரு காப்பியம் தான் இது அப்படின்னா சிலப்பதிகாரம். இதனை குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைப்பார்கள். குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு ஏன் இதை அழைக்கிறாங்க? மற்ற இலக்கிய நூல்கள் அனைத்தும் ஒரு நாட்டின் அரசனையோ அல்லது இறைவனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு எழுதப்பட்டது. ஆனால் சிலப்பதிகாரம் மட்டும்தான் மக்களோடு மக்களாக வாழும் ஒரு தனி மனிதனை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்டது. அதனால்தான் இந்நூலை குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கிறார்கள். ஓகே, இந்த சிலப்பதிகாரம் டேஸ் நூல்களும் ஒன்று, 5 பெரும் காப்பியங்களும் ஒன்று, அதான் 5 பெரும் காப்பியங்களும் ஒன்று. இந்த 5 பெரும் காப்பியங்கள் யாவை? வெரி குட், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த 5 பெரும் காப்பியங்களும் ஒன்றுதான் சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம் 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது.
சிலப்பதிகாரம் 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது. என்னென்ன காண்டம்? புகார் காண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம். புகார் காண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம். புகார் காண்டம் 10 காதைகளையும், வஞ்சி காண்டம் 7 காதைகளையும், மதுரை காண்டம் 13 காதைகளையும் உடையது. ஓகே, நம்ம கோவலன் கண்ணகி வாழ்க்கை வரலாறு. கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் எது? வெரி குட், பூம்புகார். கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது அப்படின்னா பூம்புகார். இந்த பூம்புகார் நகரின் சிறப்பு என்ன? ஒரு புறாவிற்காக தன் உயிரையை கொடுத்த மன்னன் யார்? வெரி குட், செல்வி மன்னன். ஒரு புறாவிற்காக தன் இன்னுயிரே அழித்த மன்னன் யாரு? செல்வி மன்னன். அடுத்தது, பசுவின் துயரை போக்க தன் மகனை தேர் சக்கரத்தில் விட்டுக் கொண்ட மன்னன் யார்? வெரி குட், மனுநீதி சோழன். ஒரு பசுவின் துயரை துடைக்க தான் பெற்ற மகனையே தேர் சக்கரத்தில் விட்டுக் கொண்ட மன்னன் யார் அப்படின்னா மனுநீதி சோழன். இவர்கள் வாழ்ந்த பகுதி எது அப்படின்னா பூம்புகார். ஓகே, இதான் புகார் நகரின் சிறப்பு. இப்போ கோவலன் கண்ணகி இருவரும் திருமணம் முடிஞ்சு கோவலன் என்ன பண்றாரு? மாதவி கூட பெறாங்க. மாதவி பாத்தீங்கன்னா ஆடல் அரசி அப்படின்னு சொல்லுவாங்க. மாதவி யாரு? ஆடல் அரசி. அவங்க கூட பெறாங்க. தான் வைத்திருந்த அனைத்து செல்வங்களையும் கோவலன் இழந்து விடுகிறான். திரும்ப வரான். கோவலன் கண்ணகி இருவரும் எங்கு போறாங்க? மதுரைக்கு போறாங்க. அவ்வாறு போகும்பொழுது அவர்களுக்கு வழித்துணையாக யார் செல்கிறார்? கவுந்தியடிகள் என்னும் சமணத்துறவி போறார். கவுந்தியடிகள் என்னும் சமணத்துறவி போறார். கவுந்தியடிகள் மதுரைக்கு அழைத்து சென்று கோவலனையும் கண்ணகியும் யாரிடம் ஒப்படைத்தார்? மாதிரி என்னும் மூதாட்டி பெண்ணிடம் ஒப்படைக்கிறாங்க. அங்குதான் கோவலன் என்ன பண்றாரு? கண்ணகியும் கார் சிலம்பு எடுக்க விற்க போறாங்க. அவ்வாறு விற்கும் போது பொருட்கள்ல ஒருவன் பார்த்துறான். உடனே அரசன்கிட்ட போய் சொல்றாரு. அந்த நாட்டின் அரசன் யாரு? பாண்டியன் நெடுஞ்செழியன். அவன்கிட்ட போய் சொன்னோடனே அந்த அரசன் என்ன சொல்றாரு? சிலம்பை கொணர்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பொற்கொள்ள என்ன நினைச்சுப்பான்? அவனை கொன்று சிலம்பை கொணர்க அப்படின்னு அரசன் சொன்னார் நினைச்சுட்டு கோவலனை கொண்டுருவான். அந்த கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம் என்ன? கோவலன் கொண்டு வந்துடுறாங்க. உடனே இது மாதிரி மூலமாக அறிந்த கண்ணகி என்ன பண்ணுவாங்க? தலைவிரி கோலத்தோடும் அழுத கண்களோடும் பயங்கரமா எங்க போவாங்க? அரசவையை நோக்கி போறாங்க. அதான் வளர்ப்புரை காதை. அரசவையை நோக்கி போறாங்க. அங்கு பாண்டிய மன்னனுக்கும் கண்ணகிக்கும் பயங்கர வாதம் நடைபெறும். இறுதியில் கண்ணகியின் சிலம்பு எதால் ஆனது? மாணிக்கத்தால் ஆனது. பாண்டி மாதவியின் சிலம்பு முத்துகளால் ஆனது. இறுதியில் என்ன பண்றாங்க? கண்ணகி தன் கார் சிலம்பு எடுத்து ஒரே அடி அடிக்கும் போது அதிலிருந்து முத்து என்ன பண்ணுது? மன்னனின் உதட்டில் பட்டு விடுகிறது. உடனே மன்னன் அதோட அந்த பரலை உள்ள மாணிக்க பரலை எடுத்து பார்க்கிறாரு. உதட்டில் பட்ட மாணிக்க பரலை எடுத்து பார்க்கிறாரு. ஐயோ, உன் கணவன் கல்வன் அல்ல, நான் தான் தவறான திருப்பி இழைத்ததால் நான் தான் திருடேன். இனிமேல் எனக்கு இந்த உடலில் உயிர் இருக்கு, வெண்கோட்டை கொடை இருக்கு, மணி முடிகிற இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன பண்றாரு? அப்படியே விழுந்து இறந்துடுறாரு. அவருடைய மனைவி பேருன்னா கோபெருந்தேவி. அவங்களும் என்ன சொல்றதுன்னு தெரியாம கணவன் மீதே விழுந்து இறந்துடுறாங்க. கண்ணகி மதுரையே நிறுத்திடுறாங்க. இந்த கதையை நம்ம பார்த்தோமா? இதுதான் நீதியை நிலைநாட்டிய சிலம்பு. தன் கணவன் கல்வன் அல்லன், தன் கணவன் திருடன் அல்ல என்பதை நிரூபிக்கும் அந்த ஒரு பொருளாதார விளங்கியது எது அப்படின்னா சிலம்பு. அதனால இந்த பாடத்துக்கு தலைப்பு நீதியை நிலைநாட்டிய சிலம்பு. ஓகேவா? அடுத்தது காணாமல் போன பணம். இந்த துணைப்படத்தை ஒரு அற்புதமான கதை சொன்னாங்க. ஒரு வணிகன் என்ன பண்றான்? போய் ஆடுகளை வாங்கிட்டு வரான். அந்த ஆடுகளை நல்லா பராமரிச்சு வளர்க்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆடுகளை திரும்ப போய் சந்தையில் இருக்கிறான். அதன் மூலம் நிறைய பணம் வருவாய் இருக்கிறான். இது போலவே செஞ்சுக்கிறான். ஒரு நாள் நிறைய ஆடுகள் இது போலவே நிறைய சந்தைக்கிறோம். நிறைய ஆடுகளை வளர்க்கிறான். அந்த ஆடுகள் எல்லாத்தையும் அழைச்சு போய் சந்தையில் இருக்கிறான். இதோட நல்ல லாபம் கிடைச்சு. அப்படியே அந்த லாபத்தை நினைச்சோடனே என்ன பண்ணாங்க? ஐயோ, இவ்வளவு பணம் இருக்கு, நம்ம இன்னும் நிறைய ஆடுகள் வாங்கணும், அதை இன்னும் ஒரு நல்ல வளர்த்து சந்தையில போய் விடணும், அதன் மூலம் நம்ம நிறைய பணங்களை
நிறைய பணம் திரட்டி அவன் ஒரு பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே போற கனவுல மிதந்து கொண்டே அவ்வாறு போகும்போது என்ன ஆகுது, அவனை அறியாமலேயே அவன் வைத்திருந்த பணப்பை கீழே விழுந்துவிட்டது. இந்த வணிகன் வைத்திருந்த பணப்பை அவனை அறியாமலே கீழே விழுந்துச்சு. ஆனா இவன் அதை தெரியாம என்ன பண்றான், அப்படின்னு நேரம் வீடு போயிட்டான். வீட்டுக்கு போனாலும் பாக்குறான், பைய காணும். ஐயோ பணப்பையை காணும், சும்மா இருக்குமா? உடனே அவன் எது ஓடி போய் தேடுறான். வந்த வழியெல்லாம் அங்கேயும் தேடுறான், எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே பணத்தை காணும். உடனே அவன் என்ன பண்றான், அந்த நாட்டை ஆளும் சிற்றரசன் போய் முறையிடுறான். அரசே, நான் ஒரு வணிகன், ஆடு விற்கும் வணிகன். நான் என்னிடம் உள்ள ஆடுகளை எல்லாம் சந்தையில் விற்று அந்த பணத்தை நான் எடுத்து வந்தேன். வறுமையில என்னுடைய பணம் இங்கே தொலைந்து விட்டது. அந்த பையை எடுத்து தருபவர்களுக்கு 40 பணம் இலவசமாக தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அரசு என்ன பண்ணாரு, தன்னுடைய காவலரை கூப்பிடுறாரு. காவலர்களே, இந்த வணிகரின் பை தொலைந்து விட்டது, இந்த வணிகரோட பணப்பை தொலைந்து விட்டது. நீங்க மக்களிடம் முறையிடுங்க, அந்த முரசு அறைந்து அறிவிங்கள். அந்த பையை யார் எடுத்து வராங்களோ அவர்களுக்கு 40 பணம், அந்த பையில் உள்ள பணத்தில் 40% இலவசமாக தருகிறேன் அப்படின்னு முரசு அறைந்து அறிவிங்கள் அப்படிங்கிறாரு. காவலாளிகள் மக்கள்கிட்ட அறிவிக்கிறார். இதுபோல ஆடி இருக்கும் வணிகரின் பணம் காணாமல் போய்விட்டது, அதனை எடுத்து தருபவர்களுக்கு 40 பணம் இலவசமாக தரப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3ஆம் நாள் ஒரு வயதான பாட்டி என்ன பண்றாங்க, அந்த பணப்பை எடுத்து வந்து அரசன் கொடுக்குறாங்க. அரசே, தாங்கள் சொன்ன பை, இந்த பையனை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அரசன் அந்த பையை பார்த்த உடனே ஆளு விடுறாங்க. யாருக்கு? வணிகருக்கு. போய் அந்த வணிகரை அழைத்து வாருங்கிறாரு. அந்த வணிகரை போய் காவலாளி போய் அழைச்சு வராங்க. வணிகரே, இது உமது பையனை பாருங்க அப்படிங்கிற. உடனே அந்த வணிகன் பையை அப்படியே எடுத்துப்பாங்க. அவனுடைய பணம் கரெக்டா இருக்கு, அப்பாடா நம்ம பணம் கரெக்டா இருக்கு. உடனே அந்த அரசன் சொல்றாரு, வணிகரே, இந்த மூதாட்டியையும் நேர்மையையும் நியாயத்தையும் பாராட்டி நீங்கள் தருவதாக சொன்னீர்கள், இந்த 40% பணத்தை அவர்களிடம் தந்துவிடுங்க. உடனே அப்படியே மனம் சட்டுன்னு மாறும். ஐயோ, நம்ம பையில நிறைய பணம் நம்ம பையில உள்ள பணம் அப்படியே இருக்குன்னு சொன்னா நம்ம அந்த கிழமைக்கு 40% பணம் தரணுமே, நம்ம இல்லைன்னு சொன்னா அப்பதான் திருப்பிட்டா அப்படின்னு அரசன் தண்டனை கொடுத்துருவாரு அப்படின்ட்டு. உடனே அப்ப என்ன சொன்ன வணிகன், அரசே, எனக்கு பையில முன்னாடி நிறைய பணம் இருந்துச்சு, ஆனா இப்ப அதுல குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றான். இவருடைய அந்த செயலை புரிந்து கொண்ட அரசன் என்ன பண்றாரு, ஓ அப்படியா, உன்னுடைய பையில நிறைய பணம் இருந்துச்சுன்னு சொன்னேன், ஆனா இந்த பையில குறைவாக தான் பணம் இருக்கு, அதனால இந்த பை உன்னுடைய பை அல்ல, அதை இங்க கொடு அப்படின்னு வாங்கிட்டார். என்ன சொன்னார் அரசன், உன்னுடைய பையில நிறைய பணம் இருந்துச்சுன்னு சொன்னேன், ஆனா இந்த பையில குறைவாக தான் பணம் இருக்கு, அதனால் இந்த பை உன்னுடைய பை அல்ல, அதை என்கிட்ட கொடு, நீ வேற பை, நான் வேற பணப்பை கிடைக்கணும்னு சொல்லித்தர இப்போ அப்படின்னு அடிச்சுட்டாரு. உடனே அவன் என்ன பண்றான், ஐயோ உள்ளதும் போச்சு அப்படின்னு அழுதுகிட்டே போறான். இந்த அரசர்கள் உள்ள எல்லாமே சிரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. உடனே அரசன் என்ன பண்றாரு, அந்த பாட்டியை கூப்பிடுறாரு. பாட்டியம்மா இங்க வாங்க, இந்த பையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற. இந்த பாட்டியம்மா, அரசை என்ன சொல்றீங்க? ஆம் பாட்டியம்மா, உன்னுடைய நேர்மைக்கு நான் தந்த பரிசு தான் இது, இதை நீ எடுத்து செல் அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த பாட்டியம்மா, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இப்ப இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நேர்மை நன்மையைத்தான் தரும் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அதனாலதான் நம்ம எப்படிதான் வாழ வேண்டும், நேர்மையோடு வாழ வேண்டும் அப்படின்னு நான் சொன்னா. இதுக்கப்புறம் இலக்கண பகுதியை பார்ப்போம். மயங்கொழி சொற்கள். மயங்கொழி சொற்கள், அதாவது நம்ம தமிழ்ல நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த எழுத்துக்கள் தான். தமிழ்ல நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த எழுத்துக்கள் தான். இந்த ரா போடலாமா, இல்ல அந்த ரா போடலாமா, இல்ல இந்த ரா போடலாமா அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. ஓகே, அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம தீர்க்க வேண்டும் அப்படின்னா இந்த மயங்கொழி சொற்களை நல்லா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மயங்கொழி சொற்களை நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் நமக்கு தமிழில் எந்தவித பிரச்சனைகளுமே வராது. இப்போ மயங்கொழி சொற்களை உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. உச்சரிப்பில் பனை பனை, லா ழா ழா, ர ர, ந ந ழ
இவ்வளவு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளே மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, நடனம் ஒரு டேஷ், நடனம் ஒரு கலை 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 அப்படின்னு இருக்கும். ஐயோ இந்த கலையா அந்த கலையா அந்த கலையா அப்படின்னு ஒரு டவுட் வரும், அப்படின்னு நமக்கு ஒரு மயக்கமே வரும். எது போறது, இதை போறதா அதை போறதா அதை போறதா. இந்த சந்தேகத்தை போக்கணும் அப்படின்னா நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? மயங்கொலி சொற்களே அறிந்து கொள்ள வேண்டும். இது போல நம்மை மயக்க வைப்பதுதான் மயங்கொலி சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல மொத்தம் மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா 8 எழுத்துக்கள் இருக்கு. தமிழில் மொத்தம் மயங்கொலி எழுத்துக்கள் 8 இருக்கு. ல ழ ழ ர ர ந ந ண. இந்த 8 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 8 எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கலாம் அப்படின்னு சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இதான் மறுபடியும் ஒரு சொல்றோம். நம்மளோட நாக்கு இருக்குல்ல, நாக்கு, இந்த நாக்கோட நுனி மேல்வாய் பல்லு இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அந்த அடிப்பகுதியை தொடுவதால் ல ந இந்த 2 எழுத்துக்களும் கிடைக்கின்றன. நம் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடியை தொடுவதால் ல ந இந்த 2 எழுத்துக்கள் கிடைக்கின்றன. சொல்லி பாருங்க, ல ந. வெரி குட். ல ந. ஓகேவா? நாவின் நுனி, நம்மளோட நாக்கோட நுனி மேல்வாய் பல்லின் அடியை தொடுவதால் ல ந இந்த 2 எழுத்துக்கள் கிடைக்கின்றன. ஓகேவா? அடுத்தது நம் நாவின் நுனி, நாக்கோட நுனியில இந்த அன்னம், அன்னம் என்ன, அந்த நாக்கு மேல பல்லுக்கு மேல வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுதான் அன்னம்னு சொல்லுவாங்க. அந்த அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால், நம்ம நாக்கோட நுனியை மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் ர ந இந்த 2 எழுத்துக்கள் கிடைக்கின்றன. நாவின் நுனியை மேல்வாய் அந்த அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் ர ந. சொல்லுங்க, ர ந இந்த 2 எழுத்துக்கள் கிடைக்கின்றன. ஓகேவா? அடுத்து பாருங்க, நம் நாவின் அந்த நுனிப்பகுதி மேல்வாய் அந்த அன்னம் இருக்குல்ல, அந்த அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் ந ல ர ழ இந்த 4 எழுத்துக்கள் கிடைக்கின்றன. சொல்லுங்க, ந ர ழ ழ இந்த 4 எழுத்துக்களும் கிடைக்கின்றன. ஓகேவா? நம்ம மயங்கொலி சொற்கள்னா என்ன, அந்த சொற்களை எவ்வாறு உச்சரிக்கலாம் என்பதை பார்க்கலாமா? நாம் இன்று 2ஆம் பருவ தேர்வுக்குரிய பாடப்பகுதிகளை மீண்டும் ஒரு முறை மீள்பார்வை என்ற முறையில் பார்த்துள்ளோம். உங்களுக்கு உள்ள ஐயங்கள் எல்லாம் போக்கியிருப்பேன் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அனைவரும் இந்த பாடப்பகுதிகளை நன்கு தெளிவாக படித்து தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற எனது வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.